Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin ashrafil mursaleen wa ala alihi tayyibin at-tahirin wa ashabihi al-askhiya'il akramin. Allahumma salli ala Sayyidina Muhammadin abdika wa nabiyyika wa rasulika an-nabiyyil ummi wa ala alihi wa sahbihi wa sallim tasliman biqadri alamati dhatika fi kulli waqtin wa hin. فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹ். அல்லாஹு தஆலா நமக்கு செய்த பாக்கியங்களுள் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், முஸ்லிமான தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹுவே அவனாகவே நினைத்து நம்மை முஸ்லிம்களாக படைத்தது, முஸ்லிமுடைய தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்தது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எனவே நாம் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக பிறந்ததற்காக வேண்டி மட்டும் நாம் மௌத்து வரையில் சுஜூதில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. எனவே அதை மட்டுமல்லாமல் இன்னும் பலவிதமான நிஅமத்துகளையும் ரஹமத்துகளையும் நமது உடம்பிலும் தந்திருக்கிறான், நம்முடைய குடும்பத்திலும் தந்திருக்கிறான், குடும்பத்துக்கு வெளியிலும் தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ் நமக்கு தந்த நிஅமத்துகள் அருட்கொடைகள் அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்னுடைய நிஅமத்துகளை உங்களால் மட்டிட முடியாது, உங்களால் கணக்கெடுத்து பார்க்க முடியாது. கடலில் உள்ள அனைத்து தண்ணீரையும் மையாக ஆக்கி முழு உலகத்திலும் உள்ள மரம் அட்டைகளை கலமாக பேனாவாக ஆக்கி கடல் தண்ணியை தொட்டு தொட்டு எழுதி பிள்ளைகளுக்கு பலகையில் எழுதி கொடுப்பது போல முழு கடல் தண்ணி முடிவடைந்தாலும் என்னுடைய நிஅமத்துகளும் குர்ஆனுக்குரிய விளக்கங்களையும் உங்களால் எழுதி முடிக்க முடியாது என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். கடலை படைத்தவன் அல்லாஹ், உலகத்தில் உள்ள மரம் அட்டைகளை படைத்தவன் அல்லாஹ். கோடிக்கணக்கான மரம் அட்டைகள் இருக்கும் பொழுது, அதே போல உலகத்தில் 4/3 பகுதி கடல். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நாம் ஸ்ரீலங்காவில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு செல்லுவதாக இருந்தால் 6 மணித்தியாலம் ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு. இந்த 6 மணித்தியாலமும் கிட்டத்தட்ட 800, 900, 750 கிரவுண்ட் ஸ்பீடில் தான் ஃப்ளைட் போகுது. இந்த 6 மணித்தியாலத்தில் 1 மணித்தியாலம் தான் கிட்டத்தட்ட பாலைவனத்தாலும் அல்லது கடலுக்கு வெளியாலும் போகிறது. ஏனைய 5 மணித்தியாலங்களும் நடுக்கடலால் அவ்வளவு ஸ்பீடாக போகக்கூடிய அந்த ஃப்ளைட் நடுக்கடல் எவ்வளவு ஆழம், எவ்வளவு அகலம், எவ்வளவு நீளம், இந்த கடல் தண்ணியை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். சவுதி அரேபியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் உள்ள தூரம் மட்டுமல்ல, ஜப்பானுக்கு போகிறோம், ஆப்பிரிக்காவுக்கு போகிறோம், ஏசியாவில் எத்தனையோ இடத்துக்கு போகிறோம். முழு உலகத்திலும் உள்ள எல்லா கடல் தண்ணீரையும் நீங்க மையாக ஆக்கி குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் உங்களால குர்ஆனுக்குரிய விளக்கத்தை எழுதி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை படுக்கையிலிருந்து அப்படியே அவர்களை படுக்கையிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு நான் வணங்கப் போகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுகைக்கு நின்றார்கள். கால் வீங்கும் வரையில் தொழுதார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தானே முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், முன்பின் பாவம் இல்லாமலே, பாவமே இல்லை, பாவத்தை அழிக்க வந்தவர்கள் நீங்கள், பாவிகளுக்கு ஷஃபாத்து செய்ய வந்தவர்கள். அப்படி இருந்தும் பாவமே இல்லாத நீங்கள் யா ரசூலல்லாஹ்
ஏன் இவ்வாறு கால் வீங்கும் வரையில் பகல் பூராக கஷ்டப்பட்டு விட்டு இரவு நேரத்திலும் கொஞ்சம் தூங்காமல் இப்படி வணங்குகிறீர்களே, இது என்ன என்று கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் என்னுடைய ரப்புக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? நாமண்டா என்ன செய்வோம்? தொழுது போட்டு சொர்க்கத்துக்கு போகணும், கபர் வேதனையை நீக்கிறதுக்கு துவா கேட்கணும், கலிமாவோட மௌத்தாகணும், சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பயமா? ஆகிரத்தில் அவர்களுக்கு பயம் இருக்குதா? மஹ்ஷர் மைதானத்தில் அவர்களுக்கு ஒரு கலக்கம் இருக்குதா? சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை பற்றி அவர்கள் யோசிச்சிருப்பார்களா? அவர்களும் நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தின் அருகாமையில் நின்றவர்களாக சல்லிம் 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 யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க போகிறார்கள், எனவே அவர்களை ஈடேற்றமாக்கி பாலத்தை கடந்து அப்படியே சுவர்க்கத்தில் சேர்த்து விடு யா அல்லாஹ் என்று துஆ கேட்கக்கூடியவர்களாக, ஷஃபாத்து செய்யக்கூடியவர்களாக, பாவிகளை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாகத்தான் படைக்கப்பட்டார்களே தவிர அவர்கள் உலகத்திலேயோ ஆகிரத்திலேயோ கபரை பற்றியோ மஹ்ஷரை பற்றியோ அவர்கள் கவலைப்படவும் இல்லை, அவர்களுக்குரிய கவலையும் கிடையாது. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வாறு நமக்கு தெளிவுபடுத்தி அவர்களை வர்ணித்து காட்டுகிறார்கள் என்பதை கொஞ்சம் பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் முழு கடல் தண்ணியை மையாக ஆக்கி குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் உங்களால் எழுதி முடிக்க முடியாது. கடல் தண்ணியை விட அதிகமான விளக்கம் இந்த குர்ஆனுக்கு இருக்கிறது. ஏன் கடலுக்கு இந்த குர்ஆனை ஒப்பிட்டான் தெரியுமா? கடல் அலையை எடுத்து பாருங்க, ஒரு அலை வரும், கடலுக்குள்ளே இருந்து பொங்கி எழுந்து வரும், வந்து மண்ணோட மண்ணாக சேர்ந்து அது நுரையாக மாறி அது மண்ணாகிடும். அதுக்கப்புறம் அந்த அலையை காணாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 செகண்டுக்கு பிறகு கடல் மறுபடியும் பொங்கி எழுந்து அதே கடலுக்குள்ளே இருந்து இன்னொரு அலை, அதே கடலுக்குள்ளே இருந்து இன்னொரு அலை, ஒரு அலை முடிய இன்னொன்று, ஒரு அலை முடிய இன்னொன்று. எப்படி கடல்ல இருந்து அலைகள் வெளியாக்கப்படுகிறதோ அதே போலதான் குர்ஆனுக்குரிய விளக்கம் உங்களுக்கு கடல் அலைகளை போன்று வரும். ஆனா தர்ஜமத்துல் குர்ஆனை பார்ப்பவர்களுக்கு விளக்கம் வராது. ஏன் தெரியுமா? தர்ஜமத்துல் குர்ஆனை பார்ப்பவர்கள் வெறும் தமிழை பார்க்கிறார்கள், அரபும் தெரியாது, நஹவும் தெரியாது, சரஃபும் தெரியாது, தஜ்வீதும் தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹாவும் அத்தஹியாத்தும் இல்லை என்றால் தொழுகை பாத்தில். அதை ஒரு ஹர்ஃபு தவறினாலும் தொழுகை பாத்திலாகிரும். யா அல்லாஹ், எனக்கு இது மட்டும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அறிவை தந்ததே தனது குர்ஆனையும் ஹதீதுகளையும் இஸ்லாத்தையும் படிப்பதற்காகத்தான். இன்றைக்கு மாணவர்களுக்கு, வாலிபர்களுக்கு, வீட்டில் உள்ளவர்களுக்கு எல்லாம் தெரியும். வாட்ஸ்அப்பும் தெரியும், ட்ரூ காலரும் தெரியும், இமெயில் பண்ண தெரியும், ஃபெக்ஸ் பண்ண தெரியும். இப்போ ஃபெக்ஸ் பண்ணுறதே இல்லை, ஃபெக்ஸ் பண்ண தெரியும், இன்டர்நெட் தெரியும், எல்லாமே தெரியும். தெரியாத ஒன்று இல்லை. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா தஜ்வீது முறைப்படி ஓதுங்கன்னு சொன்னால் தெரியாது, அத்தஹியாத்து தஜ்வீது முறைப்படி ஓதுங்கன்னு கேட்டால் தெரியாது. யா அல்லாஹ், எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன், அறிவில்லாதவனாகவே நான் வாழ்ந்தேன், சம்பாத்தியம் கூட பண்ண தெரியாமல் இருந்தேன் என்று சொன்னால் நியாயம் என்று சொல்லலாம். உலகத்தில் உள்ள எல்லா படிப்பினைகளையும் படித்துவிட்டு அல்லாஹ்வுடைய கலாம் என்னும் அல் குர்ஆனையும் அல் குர்ஆனில் தெளிவுபடுத்தப்பட்ட சஹாபாக்கள் மூலமாக கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்னென்ன யதார்த்தமான விடயங்கள் எல்லாம் கூறப்பட்டனவோ இந்த ஒன்றையுமே எனக்கு தெரியாது 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 என்று வெறும் சாதாரண சராசரி மனிதனாக அவர்களுக்கு மறைவான அறிவு இல்லை. அவர்கள் மௌத்தாகிட்டார்கள் தானே. கான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அவர்கள் ரசூலாக இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது ரசூலாக இல்லை. அன்றை இருந்தார்கள், சஹாபாக்கள் உதவி தேடினார்கள், சஹாபாக்களுக்கு உதவி செய்தார்கள். ஹயாத்தோடு இருக்கும் பொழுது சரிதான், இப்ப வஃபாத்து, இப்ப அவங்க இல்லை. எனவே அவங்க இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு அவங்க என்று காபிர்களா இருந்தா பரவாயில்லை, முஸ்லிம்கள் கேட்கிறார்கள். அப்படியாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகின அடுத்த வக்திலேயே பாங்கில உள்ள அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எடுத்திருக்கணுமே.
ஹயாத்தோடு இருக்கும் பொழுது தானே பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாங்கில் இவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. இப்போ கபரில் போய் மண்ணறையில் நாம் வைக்க வேண்டி வரும். வச்சதுக்கு அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் கான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, இப்போ மௌத்தாவிட்டாங்க, அல்லாஹ் மட்டும்தான் ஹயாத்தோடு இருக்கிறான் என்று எந்த ஒரு சஹாபியாவது தைரியமாக இதை சொன்னாங்களா அல்லது நினைச்சு கூட பார்த்திருப்பாங்களா? இல்லை. காரணம், அவர்கள் அன்றும் நபி, உலகம் படைக்கப்படுவதற்கு முந்தியும் நபி, உலகம் படைக்கப்பட்ட பின்பும் நபி. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பொருட்டை கொண்டும் பரக்கத்தை கொண்டும் துஆ கேட்ட செய்தி எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குர்ஆன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் போய் கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் அஹ்லாக்குகள் எப்படி இருந்ததென்று கொஞ்சம் நமக்கு விவரித்து சொல்லுங்களேன், கொஞ்சம் வர்ணித்து சொல்லுங்களேன் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு புகழ்வது? அவர்களை புகழ்ந்து ஒரு மனுஷனால் முடிக்க முடியுமா? சஹாபாக்கள்ல உள்ள கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள்ல முதன்மையான சஹாபி சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ ஆரம்பித்து மௌத்து வரையில் புகழ்ந்து வஃபாத்தாகின உடனே அந்த இடத்துல இருந்து சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்பித்து அவர்களும் மௌத்து வரையில் புகழ்ந்து, அவர்கள் புகழ்ந்து முடிக்க மௌத்து வந்த உடனே அந்த இடத்திலிருந்து மறுபடியும் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புகழ ஆரம்பித்து, ஆனால் இவங்க புகழ்ந்ததை அவங்க சொல்றதில்லை, அவங்க புகழ்ந்ததை இவங்க சொல்றதில்லை. ஒவ்வொரு மகிமையை ஒவ்வொரு தலைப்பில் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சா கடைசியில் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை அவங்க அப்படியே புகழ்ந்து முடிச்சு கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட புகழை சொல்லிக்கிட்டே போனாலும் அனைத்து சஹாபாக்களும் வஃபாத்தாகி இருப்பார்கள், அவருடைய புகழ் இன்னும் இருக்கிறது. இதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம், நடத்தைகள், அஹ்லாக்குகளை நீங்கள் அறியணுமா? குர்ஆன் தான், நடமாடும் குர்ஆன் தான். குர்ஆனை பார்க்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நற்குணத்தை பார்க்கணுமா? குர்ஆனை பார்த்துக்கொள்ளுங்க, குர்ஆனை பார்த்துக்கொள்ளுங்க என்று குர்ஆனுக்கு நிகராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தை ஒப்பிட்டு சொல்லுவாங்க என்று இருக்குமெண்டா குர்ஆன் ஏன் வந்தது? மக்களுக்கு நேர்வழி காட்ட. நடமாடும் குர்ஆன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ. இந்த குர்ஆனில் எந்த விதமான சந்தேகங்கள் சக்குகள் கிடையாது. ஹுதன், அது நேர்வழி காட்டும். யாருக்கு? லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு நேர்வழி காட்டும். தக்வா உடம்பு சம்பந்தப்பட்டதல்ல, கல்பு சம்பந்தப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, புகாரி ஷரீஃபில் வருகிறது, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனான்னு 3 தடவை சொன்னாங்க, 3 வாட்டி. தக்வா இங்கே தான் இருக்குது, கல்பு. கல்புல தான் அவ்வளவு விஷயத்தையும் அல்லாஹ் அடக்கி இருக்கிறான். ஒரு மனுஷன் முஃமினா, முஸ்லிமா, முஹ்சினா, முத்தகியா, வலியுல்லாவா, குத்துபா, அபுதாலா, அவுத்தாதா, சஹாபியா, என்னவாக இருந்தாலும் கல்வை வச்சுத்தான். உடம்பை வச்சோ வெளிரங்கத்தை வச்சோ சூரத்தை வச்சோ பார்க்கறது இல்லை. தஸ்பீஹ் மணிகளை வச்சு அல்லது 5 வக்து தொழுகிறார், நெத்தி கருக்கும் வரையில் தொழுகிறார், ஒரு வருஷத்துக்கு 10 மாதம் நோன்பு பிடிக்கிறார், 3 பள்ளிவாசல் கட்டி இருக்கிறார். இவர் நல்ல இஸ்லாமிய தோற்றத்தில் இருக்கிறார், நல்ல அழகான சுன்னத்தான தோற்றத்தில் இருக்கிறார். வெளி தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களோட சூரத்தை பார்க்கிறதும் இல்லை, சொத்து செல்வத்தை பார்க்கிறதும் இல்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களோட கல்பையும் கல்பால இஹ்லாஸோடு வரக்கூடிய நற்செயல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே கல்பு திறப்பட்டவர்களுக்குத்தான் குர்ஆன் விளக்கத்தை கொடுக்கும். தர்ஜமத்துல் குர்ஆனை இன்றைக்கு பார்க்குறாங்க, பார்த்துக்கொண்டு தர்ஜமத்துல் குர்ஆன் இந்த அளவு தடிப்பம் இருக்கும். இதுதான் குர்ஆன் என்று மனசில் வச்சுக்கிட்டு ரைட், என்ற வீட்டில் குர்ஆன் இருக்குது. இன்றைக்கு கண்டக்டரும் ஆலிம்களை விட மேலோங்கிட்டாங்க, டீ அடிக்கிறவர் கூட ஆலிம்களை விட மேலோங்கிட்டாங்க,
சேல்ஸ்மேன் கூட ஆளுங்களை விட மேலோங்கிட்டாங்க. தொழில் செய்யக்கூடிய வியாபாரி, பிஸ்னஸ்மேன், ஜீன்ஸ் போடுறவர், அதே போல் ட்ரௌசர் போடுறவர், போகிறவங்க வாரவங்க எல்லாருமே உலமாக்கல். என்ன சரி சொன்னால் உலமாக்கல் கதையை விடுங்க, வீட்டில் தர்ஜமா இருக்குது, எடுத்து பார்ப்போம். தர்ஜமா. இந்த தர்ஜமத்துல் குர்ஆன் வந்த பிறகுதான் நம்முடைய வாலிபர்கள் எல்லோரும் அதிகமானவங்க கெட்டு போனாங்க. என்ன காரணம்? தர்ஜமத்துல் குர்ஆன், மௌலிது இந்தியாவிலிருந்து வந்தது, ராத்திபு இந்தியாவிலிருந்து வந்தது, ஜிக்ரு சலவாத்து தரீக்காவுடைய அமல்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து வந்த என்று சொல்லியே இதை செய்ய வேணாம் என்று நாம் சொல்கிறோம். தர்ஜமத்துல் குர்ஆன் எங்கிருந்து வந்த? சவுதி அரேபியாவில் இருந்தா? தர்ஜமத்துல் குர்ஆன் எழுதப்பட்டிருக்கிற தமிழ் பொதுமக்கள் ஒருத்தர் தர்ஜமாவை பார்த்துக்கிட்டு ஷிர்கு, பித்அத்து, குஃப்ர் என்று முஸ்லிம்களை, தரீக்கத்தில் உள்ள மாமேதைகளை, ஷரியத்தில் உள்ள தரீக்கத்து, ஹக்கீகத்து, மாரிபத் என்னும் ஞான கடலில் மூழ்கிய பெரும் சூபியாக்களை பின்பற்றக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் குடும்பத்தார்களையும் ஆபாக்களையும் முன்னோர்களையும் உலமாக்களையும் ஷேகுமார்களையும் பார்த்து இன்று விரல் நீட்டி இவர்கள் ஷிர்கில் இருக்கிறாங்க, பித்அத்தில் இருக்கிறாங்க, குஃப்ரில் இருக்கிறாங்கன்றெல்லாம் சொல்கிறார்களே, அவர்களிடத்தில் நாம் கேட்கிறோம். அவர்களில் பொதுமக்களில் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஒரு மஜ்லிஸில் நிப்பாட்டி லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், பொருள் சொல்லுங்களே. இதுக்கு என்ன சொல்லுவார்? பொதுமக்களில் ஒருத்தர், உங்களில் ஹாஃபில்களோ ஆலிமோ அல்லாத ஒரு பொதுமகன் எலும்பி நில்லுங்க. நான் இப்போ கேட்குறேன், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ் என்ன பொருள்னு கேட்டால் திகைச்சிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு எனக்கு தெரியாது என்றுவீங்க. இதே செய்தியைத்தான் ஷிர்கு பித்அத் என்று சொல்கிறாரே அவரும் சொல்ல போகிறாரு. குர்ஆன் இது, நான் கேட்டது குர்ஆன். எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சொல்லுங்க, உங்களுக்கு நான் 10,000 ரூபா தருவேன் என்று சொன்னால் சரி நான் ஹாஃப் அன் ஹவரில் சொல்கிறேன். நேராக போவார். எங்கே போவார்? வீட்டில் தானே தர்ஜமா இருக்கி எடுத்து பெரட்டுவார். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். என்ன சூறாவில் வருது இது? ஹாஃபில் மார்க் சொல்லுமா? சூரத்து ரூம். சரி, சூரத்து ரூமில் வருது. எப்படியோ இப்போ நான் கேட்ட மாதிரி ஹாஃபிஸா கிட்ட நான் கேட்ட மாதிரி அல்லாஹ் அவங்க 2 பேருக்கும் ரஹமத்தாக்கி பரக்கத்தாக்கி நல்ல சந்தோஷமாக்கி உலகத்திலையும் ஆகிரத்திலையும் அல்லாஹ் தஆலா ஸ்ரீதேவிகளாக வாழ வைப்பானாக. அவங்க இப்போ உடனே சொன்னாங்க தானே சூரத்து ரூம் என்று. இதே போல் ஒரு ஹாஃபிஸா இல்லாட்டி ஒரு ஆலிம்சால கேட்டுட்டு அப்படியே ஒரு தர்ஜமாவை பெரட்டி அப்படி சூரத்து ரூம் உதாரணமாக சொல்கிறேன். சூரத்து ரூம் 20வது ஆயத்து வச்சுக்கொள்வோமே, உதாரணமாக 20 வைப்போமே. 20 பார்த்தா இவர் எங்கே தெரியுமா போவார்? 20 தமிழுக்கு தான் போகிறாரு, அரபுக்கல்ல. நல்லா யோசிக்கணும். இப்போ நான் பொருள் கேட்டேன், 20 தமிழுக்கு போய் தமிழை பார்க்குறார். கடலிலோ கரையிலோ என்ன பிரச்சனை ஃபசாதுகள் வந்தாலும் அது மனிதன் அவனுடைய கரங்களால் தேடிக்கொண்டது, அவனுடைய கைகளால் தேடிக்கொண்டது. உடனே பார்த்துட்டு நம்மள்கிட்ட வந்து சொல்லுவார், சரி சூரத்து ரூம் 20வது ஆயத்து நீங்கள் சொன்னது சரிதான். அப்படியா? சரி. நான் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? இது தர்ஜமத்துல் குர்ஆன். இந்த தர்ஜமத்துல் குர்ஆனில் 20வது ஆயத்தில் இப்படித்தான் இருக்குது என்றா அதுக்கு பொருள் பிரித்து எழுதினவர் யாரோ ஒரு இந்தியனாக இருக்கணும் அல்லது ஸ்ரீலங்கனாக இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ் மொழி எங்கிருந்து வந்திருக்குது? சவுதி அரேபியாவில் இருந்தா, யமனில் இருந்தா, ஈராக்கில் இருந்தா, சிரியாவில் இருந்தா, துருக்கியில் இருந்தா? தமிழ் எங்கிருந்து வந்தது? இந்தியாவிலிருந்து. ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவிலிருந்து வந்தது, மலேசியாவுக்கும் இந்தியாவிலிருந்து தான் போனது. துபாயில் தமிழ் பேசக்கூடிய இந்திய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, மலேசியாவில் தமிழ் பேசக்கூடிய இந்திய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்காக இவங்களோட தாய்நாட்டு பாஷை என்றதுனால முழு உலகமும் தமிழ் பரவினது. ஆனால் இதே தமிழில் யாரோ ஒருத்தர் இன்று நேற்று கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னால தான் இந்த குர்ஆனுக்கு பொருளை பிரித்து தர்ஜமா என்று எழுதப்பட்டிருக்குது. இந்த தர்ஜமத்துல் குர்ஆனில் இவர் எழுதினது 100க்கு 100 சரிதானா என்று அவர்கிட்ட கேட்டால் அவருக்கு நஹவும் தெரியாது, சரபும் தெரியாது. லஹர என்று சொன்னால் என்ன? லஹர
அல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கசபத் ஐதின் நாஸ் என்று நஹ்வு படி. உலமாக்கள் மதரசாவில் எப்படி இல்ம படிக்கிறாங்களோ, எப்படி அதுக்கு பொருளை பிரிக்கிறாங்களோ, சர்ஃபு நஹ்வு எல்லாம் பார்த்து செய்கிறாங்களோ, இதே போல பிரிக்கவும் தெரியாது. அவர் எழுதினது பொய்யா மெய்யான்னு கூட தெரியாது, குர்ஆனையும் ஓத தெரியாது. ஆனால் தமிழில் பார்த்துக்கிட்டு 22ஆம் ஆயத்து ஷிருக்கு, ஆல இம்ரான் 48ஆம் ஆயத்து ஷிருக்கு, சூரத்துல் பக்கரா 35ஆம் ஆயத்து ஷிருக்கு, சூரா ஆல இம்ரான் 42ஆம் ஆயத்து ஷிருக்குன்னு தமிழை மட்டும் பார்த்து கொண்டு 50 வருஷத்துக்கு முந்தி யாரோ ஒரு ஆலிம் இதுக்கு பொருள் பிரிச்சத்தை நம்பிக்கொண்டு இன்று முஸ்லிம்களை முஷ்ரிக்கீன்கள், காஃபிரீன்கள், பித்அத்துக்காரர்கள் என்று ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர் சும்மா கோல் பண்ணுற கட்டில் சாஞ்சிக்கிட்டு குர்ஆன் எடுத்து பாருங்க, 28ஆம் ஆயத்தை பாருங்க, பித்அத்து எடுத்து பார்ப்பார், நேராக இங்கிலீஷுக்கு தான் போவார், நேராக உருதுக்கு தான் போவார், நேராக சிங்களத்துக்கு தான் போவார், தமிழுக்கு தான் போவார். அரபு குர்ஆனை பார்க்கவே இல்லை. சுருக்கமாக சொன்னால் குர்ஆனுக்கு தர்ஜமா ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது. அது வெறும் மேல் பொருள். குர்ஆன் என்று சொன்னாலே தஃப்சீர் தான். குர்ஆனுக்கு தஃப்சீர் தான் வரணும். சபபு நுசூல், எந்த காரணத்தை கொண்டு இந்த குர்ஆன் இறங்கினது, யாருடைய விஷயத்தில் இறங்கினது, மக்காவில் இறங்கினதா, மதீனா முனவராவில் இறங்கினதா, எந்த நேரத்தில், எந்த சமயத்தில், எந்த கட்டத்தில், யுத்தம் நடக்கிற நேரத்திலையா, யுத்தம் இல்லாத நேரத்திலையா, வெயில் காலத்திலையா, அல்லது குளிரான காலத்திலையா என்றெல்லாம் அதுக்கு சபபு நுசூல் எழுதப்பட்டிருக்குது. அல்லாஹு தஆலா சொல்றான் குர்ஆனுக்கு, நீங்கள் கடல் தண்ணீர் எல்லாவற்றையும் மையாக ஆக்கி நீங்கள் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் உங்களால் எழுதி முடிக்க முடியாதுண்டு. ஆனால் நாம் சொல்கிறோம் குர்ஆனுக்கு எல்லா விளக்கமும் எனக்கிட்ட இருக்குது, இதோ குர்ஆன். குர்ஆன் என்றா என்ன தெரியுமா? நாம் என்ன நினைக்கிறோம்? குர்ஆன் அல்லாஹ்வுடையது, ஹதீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களது, அப்படி தான் நினைக்கிறோம். எப்படி நினைப்போம்? குர்ஆன் எப்படி வெளியே வந்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டுட்டு வந்து என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தானே கொடுத்தாங்க. அப்போ அது எங்கால வெளியானது? கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான லிசானுல் ஹக் என்னும் அவருடைய சங்கையான நாவினால் தான் குர்ஆன் வெளியாக்கப்பட்டது. 6666 ஆயத்துகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவினால் தான் வெளியாக்கப்பட்டது. இன்றைக்கு என்ன சொல்கிறோம்? மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன், இந்த குர்ஆன்ல எந்த ஒன்றையும் நாம் விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல எல்லாம் இருக்கிறது, குர்ஆனில் அனைத்தும் இருக்கிறது, குர்ஆன்ல இல்லாத ஒன்றில்ல, எல்லாம் இருக்கிறது. குர்ஆன்லேயே எல்லாம் இருக்குதுண்டா அந்த குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டதோ, அருளப்பட்டதோ அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியாண்டு சொன்னா தகுதி இல்லாத ஒருத்தருக்கு குர்ஆனை கொடுத்தேண்டு வருமா இல்லையா? குர்ஆனுக்கு எல்லாம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபக சக்தி இல்ல, மறைவான அறிவு இல்ல, வஃபாத்தானதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த ஒன்றும் தெரியாது, கபரில் ஒண்ணுமே கிடையாது, அங்க போய் உதவி தேடுவதில் 5 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லை என்றெல்லாம் சொல்லுவதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எங்கு வைத்திருக்கிறோம்? உடனே ஈமான் போயிடும். உங்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும். நான் உயிரோடு இருப்பதும் உங்களுக்கு சிறந்தது தான், நான் வஃபாத் ஆகுவதும் உங்களுக்கு சிறந்தது தான். நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களுக்கு சிறந்தது தான். வஃபாத் ஆகிறேன், உங்களுக்கு சிறந்தது தான். ஏன்? உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கிட்ட எல்லாத்தையும் வந்து நேரடியாக கேட்டு பெற்றுக்கொள்றீங்க. குர்ஆனை கொண்டு வந்து தந்தேன், ஹதீதுகளை தந்தேன். என் வஃபாத்துக்கு பின்னால் மமாத்தி ஹைருல்லக்கும், அதுவும் உங்களுக்கு சிறந்தது தான். ஏன் தெரியுமா? எனக்கு உங்களுடைய நன்மை தீமைகள் எல்லாம் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அல்லாஹ் நேரடியாக எடுத்து காட்டுகிறான். நல்ல அமல்களை பார்த்தால் நான் அல்லாஹுவை புகழ்வேன், ஹமித்துல்லாஹ, அல்லாஹ்வை புகழ்வேன். நீங்க பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறத நான் கப்ர் ஷரீஃபிலிருந்து பார்த்தேன் என்று சொன்னா இஸ்தக்ஃபர்து லக்கும், உங்களுக்காக நான் கப்ர் ஷரீஃபில் இருந்து கொண்டு இஸ்திக்பார் செய்வேன். இங்க ஒரு கூட்டம் அவர்களுடைய பொருட்டால துவா கேட்காதே, அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவர்களுக்கு காது கேட்கறது இல்லை, அல்லாஹ் தானே ஹயாத்தோடு இருக்கிறான், அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்டால் போதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ற ஒரு கூட்டம் இங்க சொல்லுது.
ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷங்களுக்கு முன்னால சொல்லிட்டே போயிட்டாங்க. நீங்கள் எந்த பொருட்டால கேட்டீங்களோ இல்லையோ, உங்களோட பாவ செயல்களை கண்டா நான் உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்வேன். இங்கே நாம் நன்றி கெட்டவர்களாக அவங்களுக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆனுக்கு விளக்கம் என்று சொல்லி விளக்கமாக நாம் கொடுக்குறோம். ஒன்று எடுப்போமே தர்ஜமத்துல் குர்ஆனுடைய ஒன்று, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த ஆலிம் சாகிட்ட போய் எந்த உஸ்தாதுகிட்ட போய் கேட்டாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு விளக்கம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நல்லவர்கள் தீயவர்கள் எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்பவன் அர் ரஹ்மான். அர் ரஹீம் என்றா மறு உலகத்தில் முஃமின்களுக்கு மட்டும் கிருபை செய்பவன், மறுமையில் முஃமின்களுக்கு மட்டும் கிருபை செய்பவன். ஆனால் நீங்கள் தர்ஜமத்துல் குர்ஆன் எடுத்து பாருங்கள், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். இந்த அளவற்ற அருளாளனுக்குள்ள இவ்வுலகில் நல்லவர்கள் தீயோர்கள் எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்பவன் என்றது இருக்குதா? இல்லை. அர் ரஹீம் எடுத்து பார்த்தா மறுமை நாளில் முஃமின்களுக்கு மட்டும் கிருபை செய்பவன் என்று இருக்குதா? இல்லை. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் சுருக்கிட்டாங்க. இதே போலதான் அல் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான விஷயங்களை சுருக்கி போடப்பட்டிருக்கிறது, தமிழ் இலகுவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அங்கே அக்கீதா கிடையாது. தர்ஜமத்துல் குர்ஆனில் அக்கீதா கிடையாது. இந்த தர்ஜமாவை பார்த்து தான் நம்முடைய பெண்களிலும் அதிகமானோர் வழிகெடுக்கப்பட்டார்கள். குர்ஆனில் எந்த நேரமும் குர்ஆனுக்கு விளக்கம் இருக்குது. அதே போல் வமக்கரு வமக்கர் அல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன் என்று குர்ஆனில் வருதுதானே. இதுக்கு தர்ஜமாவை எடுத்து பாருங்கள், என்ன தெரியுமா போட்டிக்கிறாங்க? சூழ்ச்சி செய்பவர்களுக்கெல்லாம், சதி செய்பவர்களுக்கெல்லாம் மகா அதிகமான சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ் என்ற கருத்தில் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறவனா? அப்போ சூழ்ச்சி செய்கிறவனுக்கும் அல்லாவுக்கும் வித்தியாசம் இல்லையா? அதுக்கு விளக்கம் எப்படி தெரியுமா வரணும்? தஃப்சீர் எப்படி தெரியுமா வருகுது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உட்பட எல்லா சஹாபாக்களும் இது கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா? அவங்க சூழ்ச்சி செய்கிறாங்க, சதி செய்கிறாங்க, அல்லாவுக்கும் சதி செய்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு சதி செய்கிறாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சதி மோசடி செய்பவர்களுக்கு தண்டனை கொடுப்பவர்களுள் மிகச்சிறந்தவன். அப்படித்தான் வரணும். சதி செய்பவர்களுக்கு தண்டனை கொடுப்பவர்களில் மிகச்சிறந்தவன் அல்லாஹ். சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சிக்காரன் அல்லான்னு சொன்னா, இதுக்கு காஃபிர் ஒன்று வந்து ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் கொடுப்பீங்க? சதி செய்யக்கூடியவனுக்கெல்லாம் மிகப்பெரிய சதி திட்டம் பண்றதுல மிகப்பெரியவன் அல்லாஹ் என்று சொன்னா, அப்ப அல்லாஹ் சதி திட்டம் செய்கிறவனா? இல்லை. அக்கீதாவுக்கே மாற்றமானது. சதி மோசடி அல்லாஹ்வுடைய குணத்தில் உள்ளதா? சதி மோசடி செய்பவர்களுக்கு தண்டனை கொடுப்பவர்களில் மிகச் சிறந்தவன், மிக மேலானவன், மிக நுணுக்கமானவன். இதுதான் அதுக்குரிய விளக்கம். இப்படி நிறைய நம்மளை அறியாமலே நாம் தெளிவில்லாத விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தர்ஜமத்துல் குர்ஆன பாருங்க, அல்லாஹு தாலா திருக்குர்ஆன்ல சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய, அவர்களுக்கு வேதமாக இறக்கிய இந்த அல் குர்ஆன நாங்க ஒரு மலை, மவுண்டன் என்று சொல்லுவோமே, ஒரு மலை, கல்லு மலை மீது நாம் இறக்கி வைத்தோம் என்று சொன்னா, லரஐதஹு, யா ரசூலல்லாஹ் நீங்க பார்ப்பீங்க, மனிதர்களே நீங்க கண்ணால பார்ப்பீங்க, காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால, அல்லாஹ்வுடைய பயத்தால அந்த மலை அப்படியே சுக்கு நூறாகி துகள் துகளாக உடைந்து தூளாகிறத நீங்க கண்ணால பார்ப்பீங்க. அந்த குர்ஆனை தாங்கி கொள்ள முடியாம, ஒரு மலைக்கு கல்லால் அமைக்கப்பட்ட ஒரு மலைக்கு அதை தாங்கி கொள்ள முடியாதென்றிருந்தா அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கினார்களே. அப்ப அந்த குர்ஆன் எப்படிப்பட்ட
மகிமைக்குரியதென்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த குர்ஆனை தாங்கிக் கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவு சக்தியையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறான் என்கிறதையும் நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் தொட்டது பிடிச்சது சின்ன சின்ன எல்லாத்துக்குமே, குந்தினாலும் சிறுக்கு, எலும்பினாலும் சிறுக்கு, தும்மல் விட்டாலும் சிறுக்கு, ஏப்பம் விட்டாலும் சிறுக்கு, முத்தமிட்டாலும் சிறுக்கு, சாஞ்சாலும் சிறுக்கு, எல்லாத்துக்குமே சிறுக்கு. ஒரு குழந்தை பிள்ளையோ ஒருத்தர் போய் முத்தமிடுறாரு, அதுவும் சிறுக்கா? ஒரு பூ ஒன்ற கையில் எடுத்த உடனே, அந்த பூ எடுத்த உடனே என்ன செய்கிறோம்? அத்தர் பூசுறாங்க, பூசின உடனே என்ன செய்கிறோம்? அத்தர் பூசினது மூக்கில் வைக்கிறதுக்கா உடம்புல பூசுறதுக்கா? உடம்புல பூசத்தானே கையில் பூசுறாங்க. அதை எடுத்த உடனே என்ன செய்கிறோம்? நுகர்றோம், முகக்குறோம். இது முஹப்பத்தில், அன்புல வரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும். ஆனால் இன்றைக்கு நேர்வழி காட்டுறதுக்கு உலமாக்களும் கிடையாது. அப்படி உலமாக்கள் இருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. வெறும் தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்து பார்த்து பார்த்து, நேரடி விளக்கங்களை பார்த்து பார்த்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டி கொள்ள முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், உதாரணமாக சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் கிடையாது. இதுதான் ஷரியத்தினுடைய கலிமாவுக்குரிய விளக்கம். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திரு தூதராக இருக்கிறார்கள். இருந்தார்கள் அல்ல, இருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள், இருப்பார்கள். இருப்பார்கள் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? எனக்கு 100 வருஷத்துக்கு முந்தியும் இருக்கிறார்கள் தான் சொன்னாங்க. இப்ப அவங்க இல்ல, இவங்க இருக்கிறாங்க. இதுக்கு 100 வருஷத்துக்கு பிறகும் உள்ள என்னுடைய புள்ளட புள்ள பேர புள்ள சொன்னாலும் இருக்கிறாங்க என்று தான் சொல்லணுமே தவிர இருந்தாங்க. கான ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலாக இருந்தாங்க, இப்ப இல்லைன்னு யாருக்கும் சொல்லல. சொன்னா அவர் காஃபிராகி விடுவார். இப்போ ஒருத்தர் எனக்கு களிமா சொல்லித்தாங்க, நான் இஸ்லாத்துக்கு வரணும் என்று சொன்னா இந்த இடத்துல அவருக்கு எப்படி களிமா சொல்லி கொடுக்கணும் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்திருந்தா அவங்களோட பேரை சொல்லலாம். இப்போ அவங்க பார்த்து இப்போ மௌத்தாயிட்டாங்க. இப்போ அவங்களோட பேரை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே அல்லாஹ் எக்காலம் ஹயாத்தோடு இருக்கிறான். அல்லாஹ் தான் வணங்கணும், அல்லாஹ் கிட்ட தான் உதவி தேடணும். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட்டுருங்க என்று சொன்னால் அவர் முஸ்லீமா? அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரோ வரலையோ இவர் காபிராகி விடுவார். கியாமத்து நாளைக்கு 10 நாளைக்கு முந்தி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர் வந்தே ஆகணும். அவங்க ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ஒரு சட்டம், வஃபாத்துக்கு பின் இன்னொரு சட்டம் அல்ல. ஹயாத்தோடு இருக்கும் பொழுது எந்த கண்ணியம் இருந்ததோ அதே கண்ணியம் தான் இப்பொழுது. இதைத்தான் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய வஃபாத்துக்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்த்து நெத்திய சங்கையான நெத்திய முத்தமிட்டுட்டு சொன்னாங்க, திப்த ஹய்யன் வ மய்யிதா. யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதும் மனமாகத்தான் இருந்தீங்க, இப்போ வஃபாத்துக்கு பின்பும் மனமாக தான் இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். எனவே கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் ஷரியத்தினுடைய பேச்சுத்தான். ஷரியத்தை தவிர நமக்கு வேறொன்றும் பேச தெரியாது. ஹக்கீகத்து, மாரிஃபத்து, இப்படி நிறைய கடல், ஞான கடல்கள் எல்லாம் உலகத்தில் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். ஆனால் அவைகளை வலிமார்கள் பேசுவாங்க, குத்துபுமார்கள் பேசுவாங்க, சூஃபியாக்கள் பேசுவாங்க, ஞானவான்கள் பேசுவாங்க. நான் வெறுமனே ஆலிம்சா, ஒரு ஆலிம், ஒரு உஸ்தாத் அல்லது ஒரு மௌலவி என்று கூட சொல்லலாம், பயான் பண்ணக்கூடிய ஒரு பேச்சாளர் என்று சொல்லலாம். எனவே ஷரியத்துடைய விளக்கத்தை தான் நாம் எடுக்கணும். ஷரியத்தை தவிர நமக்கு தெரியா. மாரிஃபாவுடைய விஷயங்கள் அறியணுமா, ஹக்கீக்கத்துடைய விஷயங்கள் அறியணுமா, ஷேகுமார்களுக்கிட்ட போய் கால் மடித்து உட்கார்ந்து நேரடியாக கேட்டுக்கொள்ளணும். கணவன் மனைவியுடைய ரகசியத்தை எப்படி வெளியில் பேச முடியாதோ அதே போல தான் மாரிஃபாவுடைய ரப்புக்கும் அபுதுக்கும் உள்ள விஷயத்தை தன்னந்தனியாகத்தான் பேசிக்கொள்ளணும், சபையில் பேசுவதல்ல. எனவே ஷரியத்தினுடைய அமைப்பில் நாம்
இல்மை படிக்கும் பொழுது முழு உலகத்தில் உள்ள உஸ்தாதுமார்களும் தந்த விளக்கம் என்ன தெரியுமா? நாம் எப்போதோ ஷிர்க்கை துண்டித்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டோம். இஸ்லாத்தில் நமக்கு ஷிர்க்கு வரவே மாட்டாது. அந்த ஷிர்க்குக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படவும் இல்லை. கடைசி நேரத்தில் கூட சொன்னாங்க, நீங்க எல்லாரும் என் அருமை தோழர்களே, எனக்கு பின்னால ஷிர்க்கு செய்வீங்க என்று நாம் பயப்படவில்லை. மாறாக நாம் பயப்படுவதெல்லாம் ஃபித்னாவை உருவாக்கி கொண்டு நீங்க எல்லாரும் சண்டை சச்சரவுகளில் பிரிந்து விடுவீங்களே, அதை நினைச்சாத்தான் எனக்கு பயமா இருக்குது என்று சொன்னாங்க. ஷிர்க்குக்கு பயப்படவில்லை. ஏன் தெரியுமா? ஷிர்க் என்று சொல்றது ஆளை இஸ்லாத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு செயல், இஸ்லாத்திலிருந்து விளக்கக்கூடிய ஒரு செயல், இஸ்லாத்திலிருந்து தூரமாக்கும் ஒரு செயல் தான் ஷிர்க். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம கொண்டுட்டு போய் அல்லாஹ்ட இடத்துல வச்சிருக்கிறோமாம். சுபான மௌலுதில், பரசஞ்சி மௌலுதில், வேறு வேறு மௌலுதுகளில் அல்லாஹ் தஆலா இடத்துல கொண்டுட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சிருக்கிறோமாம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அல்லாஹ்ட இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சதாக நீங்கள் சொல்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய இடம் எது என்று கொஞ்சம் எங்களுக்கு காட்டி தரலுமா? அல்லாஹ்ட இடம் எது? அல்லாஹ்க்கு இடம் இருக்குதா? உங்களுக்கு சொல்லலாம் அல்லாஹ்வுடைய இடம் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அரிசியில் மட்டும்தானே அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறீங்க, அதனால் அரிசியில் வச்சேன்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அரிசியில் வச்சோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிசிக்கு மேலால் போகலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டலையா? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் புறக்கண்களால் அல்லாஹ்வை பார்க்கவில்லையா? அல்லாஹ்வோடு பேசவில்லையா? அல்லாஹ்வுட இடத்துல கொண்டுட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சேன்னு நீங்க சொல்றீங்களே, அல்லாஹ்வுடைய இடம் எது? அப்படி ஒரு இடம் இருக்குதா? குல், நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமது, அவன் தேவையற்றவன், யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையில்லை. லம் யலிது, அவன் பெறவும் இல்லை, வலம் யூலது, பெறப்படவும் இல்லை, அவன் உம்மவாப்பாவும் அல்ல, பிள்ளைகளும் அல்ல, அவனுக்கு தேவையும் இல்லை, அவன் தனித்தவன். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், யார் யாரெல்லாம் அவனை பற்றி என்னென்ன சிந்திக்கிறாங்களோ அந்த அனைத்துக்கும் மாற்றமானவன், யாருக்கும் நிகர் இல்லாதவன், யாருக்கும் இணை இல்லாதவன். அல்லாஹ் சொல்றான் இணை இல்லாதவன் என்று, நீங்க சொல்றீங்க இணை உள்ளவன் என்ற மாதிரி. இணை இல்லையே. அல்லாஹ் அரபுல சொல்றதாக இருந்தா அல்லாஹ் ஹாலிக், நாம் அனைவரும் மஹ்லூக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஷ்ரஃபுல் ஹல்க், படைப்புகளில் சிறந்தவர். அஹப்புல் ஹல்க், படைப்புகளில் மிக முஹப்பத்தானவர்கள். அல்லாஹ் ஹாலிக், படைச்சவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அஹ்லு பைத்துகள், நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், அவுலியாக்கள், குதுபுமார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரையில அனைவரும் ஹல்குகள், அல்லாஹ்வுடைய படைப்புகள். இவ்விடத்தில் ஷிர்க் முடிஞ்சே. இதுக்காக எங்க ஷிர்க் வரப்போகுது? அல்லாஹ் ஹாலிக். சுபான மௌலிதில் ஷிர்க்னு சொல்றோம் நாங்க தானே. அல்லாஹு ஹாலிகுனா, அல்லாஹு ராஸிகுனா, அல்லாஹு ஹாதீனா, சுப்ஹான மௌலானா தம்ஜீதினில் கஹார். இதை விட பெரிய தௌஹீத் உலகத்தில் இருக்குதா? தரீக்கத்தில் நமக்கு ஷேகுமார்கள் சொல்லி தந்த தௌஹீதை விட பெரிய தௌஹீத் உலகத்தில் இல்லை என்று சுபஹான மௌலிதில் வந்த இந்த பைத்தை வச்சு அடித்து சொல்லலாம். அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் தான் நமக்கு ஹிதாயத்தை தந்து கொண்டிருக்கிறான். சுபஹான மௌலானா, எங்கள் எஜமானாகிய தலைவராகிய மௌலாவாகிய அல்லாஹ் பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான். எந்த விதமான இணையும் அவனுக்கு கிடையாது.
சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? சுப்ஹானல்லதி, இரவு நேரத்தில் அவருடைய அடியானாகிய கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இராவலி நடத்தி சென்றானே, அப்படிப்பட்ட அல்லாஹ் மிகவும் தூய்மையானவனாக பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான் என்றதுக்கு அல்லாஹ் பாவித்த வார்த்தை சுப்ஹானல்லதி. அதைத்தான் சுப்ஹான மௌலானா, எங்கள் தலைவரான எஜமானான ரப்பாகிய அல்லாஹ் மிக பரிசுத்தமானவனாகிவிட்டான். தம்ஜீதி நில் கஹார், அடக்கி ஆளும் வல்லமையுட அல்லாஹு தஆலா மிகவும் கீர்த்தியானவன். இதை விட பெரிய ஏகத்துவம் எங்க இருக்கு? அதுக்கு பிறகு அப்படியே சொல்லி சொல்லி வந்து ஹாதா ஹபீபுல்லாஹ் ஹாதா ரசூலுல்லாஹ். படிங்க. அலீமுல் ஜா قد خاصه مولا قد خاصه مولا برفعة المقدار يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله مولا يا صل وسلم إيمان أبدا على حبيبك خير الخلق كلهم. هذا حبيب الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். இதே சொல்றாங்க அல்லாஹ் இடத்துல வச்சிருக்கேன். ஹாதா ரசூலுல்லாஹ், இவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையா சொல்றாங்க அல்லாஹ் இடத்துல வச்சிருக்கேன். நாங்க ரசூலுல்லாஹ்னு தான் சொன்னோம், ஹபீபுல்லாஹ்னு தான் சொன்னோம். ஆனால் நீங்கள் சொல்கிறது என்ன தெரியுமா? முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாட மகன் முஹம்மது என்று என்னமோ நாம் ரோட்டில் அங்கே எங்கே அலைகிற மார்க்கெட்டுக்கும் அங்கே இங்கே திரியக்கூடிய நம்மட பேரை சொல்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலாச்சே, அவங்க அல்லாஹ்வுடைய ஹபீபாச்சே, அவங்க இமாமு ஸகலைனாச்சே, இமாமுல் முத்தகீன் தக்வாதாரிகளுக்கெல்லாம் இமாமாச்சே என்று அவங்கள கண்ணியமான உதாரணத்தை சொல்லாமல் அப்துல்லாட மகன் தானே அவங்களும் சாதாரண மனுஷன் தானே, அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்பா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு 100 தடவை சொல்லிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளி போட்டு அல்லாஹ் எடுத்துருவானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதுதான் இஸ்லாம். அவங்க உசும்பினாலும் அசைந்தாலும் எச்சில் துப்பினாலும் படுத்தாலும் எடுத்தாலும் கொடுத்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எழும்பினாலும் அவர்களது ஒவ்வொரு அசைவும் ஹதீஸ், ஒவ்வொரு அசைவும் ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் வருணனை எல்லாமே ஹதீஸ். எப்படி எழும்பினாங்க அப்படி எழும்பினா சவாப் இருக்கு, எப்படி உட்கார்ந்தாங்க அப்படி உட்கார்ந்தா சவாப் இருக்கு, எப்படி நகம் வெட்டினாங்க அப்படி நகம் வெட்டினா சவாப் இருக்குது, எப்படி சாப்பிட்டுட்டு விரலை சூப்புவாங்க அப்படி செஞ்சோம்டா சவாப் இருக்குது, எப்படி தலைமுடி வெட்டினாங்க எப்படி வாரினாங்க எந்த நேரத்தில் செஞ்சாங்க எந்த நேரத்தில் செய்யல, அவங்க செஞ்சது தான் என்னிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். அவங்களுக்கு மாத்தமாக வந்தீங்க எனக்கு வேண்டாம், நீங்க என்னத்தான் தொழுறீங்க எனக்காகத்தான் தொழுறீங்க, ஆனா அந்த தொழுகை என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தொழுகையா இருக்கணும். நீங்க ஹஜ்ஜி தான் செய்றீங்க, என்னுடைய ஹபீப்
எங்கெங்க எந்தெந்த நேரத்தில் மக்ரிபுக்கு முந்தியா, மக்ரிபுக்கு பிந்தியா, இஷாவுக்கு பிந்தியா, லொஹருக்கு பிந்தியா, முந்தியா, எங்கெங்க அரஃபாவுல, மீனாவுல, முஸ்தலிஃபாவுல தங்கினாங்களோ அவங்க செஞ்ச விதம் செஞ்சாத்தான் நான் ஏற்றுக்கொள்ளும் ஹஜ், இல்லாட்டி வேண்டாம். ஜக்காத்தும் அப்படித்தான், ஹஜ்ஜும் அப்படித்தான். என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செஞ்சாங்களோ அப்படியே செய்யுங்க. அவங்கள மறக்க கூடாது, அவங்கள மறக்க முடியாது. மதீனா முனவ்வராவிலும் யா ரசூலல்லாஹ் என்றவர்களை அழைக்கலாம், ஸ்ரீலங்காவிலும் யா ரசூலல்லாஹ் என்றவர்களை அழைக்கலாம், இந்தியாவிலும் மலேசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் அமெரிக்காவிலும் யா ரசூலல்லாஹ் என்று பயப்படாமல் அழைக்கலாம். அது ஷிர்க் கிடையாது. ஏன் தெரியுமா? தொழுகையில் அவங்களை அழைக்கிறது ஃபர்லாச்சே. அப்படி அழைக்கிறது ஷிர்க் என்று சொன்னா தொழுகையில் அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நபி அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. எந்த க? அஸ்ஸலாமு அலைக்க. அதே க சூரத்துல் ஃபாத்தியாவிலும் வருது. சூரத்துல் ஃபாத்தியாவில் வரக்கூடிய க அல்லாஹ்வுக்கு வருகிறது, அத்தஹியாத்தில் வரக்கூடிய க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. தொழுகையில கூட அல்லாஹ் பிரிக்கல. இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னிடமேயே உதவி தேடுகிறோம். அல்லாஹ்வை சூரத்துல் ஃபாத்தியாவில் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்குற மாதிரி என்னுடைய ஹபீப் எனக்கு மறக்க முடியாது. நீ சலாம் கொடுக்க முந்தி என் ஹபீபுக்கு ஒரு சலாத்தை கொடுத்துரு. எப்படி? யா அல்லாஹ் என் சலாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தி வச்சிரு என்று அல்லாஹ் கிட்ட கேட்க இருந்துச்சே. அல்லாஹ் தானே இதை மேராஜுடைய அமைப்பில் ஏற்படுத்தி அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சொல்ல வச்சான். ரெண்டு பேர் தொழுறாங்கன்னு வைங்க. ஒருத்தர் என்ன செய்கிறார்? தும்மல் விட்டார். ஒரு தும்மல் போயிட்டுது. என்ன செய்கிறார்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். தொழுகையில் தும்மல் போனால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். அது சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு இடையில இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொன்ன உடனே ஒரு தும்மல் போனதுண்டா இவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். ஆனால் சூரத்துல் ஃபாத்தியா மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து வரணும். சூரத்துல் ஃபாத்தியா அத்தஹியாத் அல்லாமல் வேறு எந்த இடத்துலையா இருந்தாலும் இடையில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி போட்டு நீடிக்கலாம், தொடரலாம், பிரச்சனை இல்லை. ஒருத்தர் தும்மல் விட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டார். கேட்டுக்கொண்டு இருக்கிறவர் என்ன சொல்லணும்? என்ன? யர்ஹமுக்கல்லாஹ். அடுத்த சகோதரர் தொழுது கொண்டிருக்கிறார். இவர் அதை கேட்டு யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னால் உடனே தொழுக பாத்தில். ஏன்? க உங்கள் மீது அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக, உங்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக என்று இன்னொரு மனிதனை பார்த்து கண்ட அந்த லமீரை பாவிச்சாரு. க உங்களுக்கு என்று சொன்னார். இப்போ நாம் சொல்கிறோம் அத்தஹியாத்தே சூரத்துல் ஃபாத்தியாவே தஜ்வீது முறைப்படி ஓத தெரியாத நாம் சொல்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை போல சாதாரண மனுஷன் தானே. அப்படி சாதாரண மனுஷனாக இருந்தா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியுல் வாரகவுக்கு மட்டும் தொழுக பாத்திலாகல்ல, மாறாக அஸ்ஸலாமு அலைக்க சொல்றது ஃபர்து. சொல்லாட்டித்தான் ஸ்ரீதேவிகளே தொழுக பாத்தில். இப்போ விளங்கிக் கொள்ள வேண்டியதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு, அல்லாஹ் இடத்துல எங்கே இருக்கிறாங்க. வஃபாத்துக்கு பின்னால் கண்ணியப்படுத்த முடியாது. வஃபாத்துக்கு பின்னால் கண்ணியப்படுத்தினா ஷிர்க்கு. எப்படி சொல்லுவோம்? அஷ்ரஃபுல் ஹல்க் என்று மனசில் பதிஞ்சிருக்குது. படைப்புகளுள் மிகச் சிறந்தவர்கள். இந்த தலைப்பு, அதாவது படைப்புகளுள் மிகச் சிறந்தவர் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்க புகழ்ந்து 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 மௌத்து வரையில புகழ்ந்தாலும் அஷ்ரஃபுல் ஹல்க் என்ற இடத்துல வச்சுக்கிட்டு தானே புகழ்றீங்க. அதுக்கு மேலே போகாது. இது எப்படி அல்லாஹ்ட இடத்துல கொண்டுட்டு போய் வச்சா? அப்போ அல்லாஹ்வை அறியறதுக்கு தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அறியறதுக்கு காமிலான ஷேகுமார்ட பின்னால் வருஷ கணக்கில் சுத்தணும். காமிலான ஷேகுமார்ட பின்னால் சுத்துறதுக்கு நமக்கு பொறுமை தேவை, அதபு தேவை, இல்மு தேவை. ஒன்றுமே இல்லாமல் திடீரென்று எனக்கு எல்லாம் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் ஷிர்க்கு 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 என்று சொல்கிறோமே.
அல்லாவுக்கு இணை வைக்கிறேன்னு சொல்கிறோமே, இந்த இன உதாரணமாக இப்போ கபர் வணங்கி என்று சொல்கிறாங்க. கபருக்கிட்ட போய் ஜியாரத்து செஞ்சால் கபர் வணங்கி. நாம் ஏன் கபருக்கிட்ட போகிறோம்? ஏன் வெளிமார்கள்ட கபரை ஜியாரத்து செய்கிறோம்? ஏன் வெளிமார்களை கபருக்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்கிறோம்? ஏன் ஜன்னத்துல் பக்கீக்கு போகிறோம்? ஏன் ஜன்னத்துல் முஅல்லாவுக்கு போகிறோம்? என்ன காரணம்? ஜியாரத்து செய்ய. ஜியாரத்து செய்ய சொல்லி சொன்னது யார்? கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களும் செஞ்சாங்களா? கட்டாயம் செஞ்சாங்க. ஜன்னத்துல் பக்கீக்கு போனாங்க. சையதுனா ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் சையது ஷுஹதா அஸதுல்லாஹி வ அஸது ரசூலிஹி அம்ம ரசூலில்லாஹ் ஃபாயிலுல் கைராத் காஷிபுல் குர்பாத் சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஜியாரத்து செய்யறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு ஜாமத்துல எல்லாம் போவாங்களே. இப்ப கூட மதீனா முனவராவுல வாழக்கூடிய பெரும் பெரும் ஷைகுமார்கள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் தரீக்காக்களில் உள்ள ஷைகுமார்கள் 12 மணி 1 மணி 2 மணி நடு ஜாமத்துல போய் பார்த்தாலும் சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஜியாரத்து செய்ய வந்து மணித்தியால கணக்கில் நின்று என்ன பேசிட்டு போறாங்களோ அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். நடக்குதா இல்லையா? என்னோட வாங்க, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். 12 மணி 1 மணி 2 மணி நடு ஜாமம். சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஒரு வாட்டி என்னோட வந்த ஹஜ்ஜிக்கு வந்தவங்களை, ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தவங்களை ஷேக் ஆதில் அஸாம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். முஹர்ரம் மௌலித் ஓதுறதுக்கு மதீனா முனவராவில் உஹது மலைக்கு பக்கத்தில் ரீமாஸ்ன்ற ஒரு ரிசப்ஷன் ஹால் இருக்குது. நான் சொல்கிறது இப்போ யூடியூப்லேயும் வரும், எல்லா இடத்துக்கும் வரும், ஃபேஸ்புக்கில் வரும். வேணுமெண்டா ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் என்ன தண்டிங்க. ரீமாஸ்ன்ற ஒரு உஹது மலைக்கு பக்கத்தில் தரீக் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட பேரை போட்டு ஒரு ரோட் இருக்குது, தரீக் அபீதர் ரலியல்லாஹு தஆலா. அந்த ரோட்டில் நேர போய் அந்த ரீமாஸ் என்று சொல்கிற அந்த ரிசப்ஷன் ஹால், கல்யாணம் நடத்துகிற ஹால், அதால் ரைட் சைடுக்கு நேர போனால் பெரிய இச்சுப்பல்ல தோட்டத்தோடு நடுவில் பெரிய பங்களோ, அது ஷேக் ஆதில் அவங்களோட வீடு. என்னோட ஹஜ்ஜிக்கு வந்தவங்க 15 பேரை கூட்டிகிட்டு போனேன். என்ன மௌலுது? முஹர்ரம் மௌலுது. முஹர்ரம் தலப்புற மௌலுது ஓதி போட்டு பர்சஞ்சி மௌலுதையும் ஓதுறாங்க. ஓதிட்டு யானபி ஓதுறாங்க, எலும்பி பன்னீர் தொளிக்கிறாங்க, சாம்பராணி போடுறாங்க. பன்னீர் தொளிக்கிறாங்க, சாம்பராணி போடுறாங்க. அதே நேரத்தில் எல்லாருக்கும் அத்தர் பூசுறாங்க. எல்லாம் செஞ்சு யானபி எல்லாம் ஓதி தலால் பத்ரு எல்லாம் ஓதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் துவா. துவாவுக்கு பிறகு சாப்பாடு கிட்டத்தட்ட 100 சஹனுக்கு மேலே. அதில் நம்ம வைக்கிற மாதிரி அல்ல, பல வர்க்கங்கள், அது இது பறக்கத்துக்காக மிஸ்கிங்கள், நீக்ரோ, கருத்த அடிமைகள் அவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு மிஞ்ச வச்சுட்டு போயிடுவாங்க. மற்ற எல்லாத்தையும் ராவா எல்லாருக்கும் பங்கிட்டு விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் என்னோட ஹஜ்ஜிக்கு வந்த ஒருத்தருட பிள்ளை ஒரு காது கேட்குறல்ல, அந்த காதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15 லட்சம் ஸ்ரீலங்கா காசுக்கு மேலே செலவழிச்சாச்சு. ஆப்ரேட் பண்ணியிருக்குது. டாக்டர் சொல்கிறான் இன்ஷா அல்லாஹ் கேட்கும். ஒரு மெஷின் ஒன்று கொடுத்துருக்குது, அந்த மெஷின் போட்டால் கேட்குது. இப்போ அவங்களோட துவாவும் ஹாஜத்தும் என்ன தெரியுமா? மெஷின் இல்லாமலே பிள்ளைக்கு காது கேட்கணும். நீங்களும் துவா செஞ்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த பிள்ளைக்கு மெஷின் பாவிக்காமல் காது கேட்கறதுக்கும் இங்கே உள்ளவர்களுக்கும் அப்படி என்னென்ன கவலைகள் ஏக்கங்கள் இருக்குதோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்தையும் ஹைராக்கி ஆஃபியத்தாக்குறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இதை ஷேக் ஆதில் அஸாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மகனுக்கிட்ட நான் போய் சொன்னேன். அவங்களே வச்சுக்கொண்டே சொன்னேன். அவங்க சொன்னாங்க இவங்கள்ட்ட எனக்கு துவா செய்ய சொல்லுங்களேன். சொன்ன மாத்திரத்தில், சொன்ன உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? மதீனத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து எனக்கிட்ட சொல்றத உஹது மலைக்கிட்ட போய் சையதுனா ஹம்ஸா கிட்ட சொல்லுங்களே. வல்லாஹி அவர்கள் அப்படியே சொன்னாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்லுங்களே, அவங்க தானே நமக்கு துவா கேட்கறதுக்கு என்ற இருக்கிறாங்க, சையது ஷுஹதா. அவங்கக்கிட்ட நீங்க சொன்னா நிச்சயமாக அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. யா அல்லாஹ், ஹஜ்ஜிக்கு வந்தவங்க ஹஜ்ஜ மட்டும் முடிக்காம மதீனா முனவராவுக்கும் வந்து மதீனா முனவராவில் இருந்தும் திரும்பி போகாம உஹது மலைக்கு பக்கத்தில் என்ன நம்பி வந்தாங்க. எனவே யா அல்லாஹ், நான் செய்த தியாகத்திர பரக்கத்தை கொண்டாவது இந்த பிள்ளைக்கு நீ ஆஃபியத்தை குடு யா அல்லாஹ்னு கேட்பாங்க என்று சொன்னாங்க. பிறகு 12:30 மணி இரவு ஒரு வேனில் தான் போனோம். 15 பேர் சொல்லிட்டாங்க இப்போவே போவோம். 2 நாளையில் ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ளைட்.
இப்பவே போவோம்ண்டாங்க. உடனடியாக நேர டிரைவருக்கு இன்னொரு கணக்கு கூட தருவோம் என்று சொல்லி ஹம்சா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோட ஜியாரத்துக்கு அங்கே போனால் நாம் நினைச்சோம் நடு ஜாமத்தில் நாம மட்டும்தான் இருக்கிறோம்ண்டு. பெரிய பெரிய காமிலான ஷேகுமார்கள் எல்லாரும் அவங்களோட பேரில் யாசீன் ஓதிக்கோ நிற்கிறாங்க அந்த நடு நிஷியில். இது ஷிர்கா? டாக்டர்கிட்ட போய் நேரடியாக உதவி கேட்கறது இல்லை, லோயர்கிட்ட போய் உதவி கேட்கறது ஷிர்க் இல்லை, சேவையாரை கூப்பிட்டு அளக்கிறது ஷிர்க் இல்லை, மாஸ்டர்கிட்ட டீச்சர்கிட்ட கேட்கறது ஷிர்க் இல்லை. ஷிர்க்கண்டா எல்லாமே ஷிர்கா இருக்கணும். இல்லை இல்லை, ஹயாத்தோடு இருக்கும் பொழுது கேட்டா ஷிர்க் இல்லை, மௌத்தானதுக்கு அப்புறம் கேட்டா ஷிர்க்கு. இதுதான் ஷிர்க்குடைய ஒரு வார்த்தை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஷவாஹிதுல் ஹக் என்ற கிதாபில் இமாம் யூசுஃப் நபஹானி ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஹயாத்தோடு இருக்கும் பொழுது கேட்டா ஷிர்க் இல்லை, வஃபாத்துக்கு பின்பு கேட்டா தான் ஷிர்க்குன்னு சொல்றீங்களே அதுதான் ஷிர்க்கு. அது என்னது? ஹயாத்தோடு இருக்கும் பொழுது போய் கேட்டோம், அவரால் தர முடிஞ்சிருந்தது, தந்தாரு. ரெண்டாம் தடவை கேட்டோம், தந்தாரு. அவர் ஹயாத்தோட. இப்போ உங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகம் இல்லையே, அவர் தானே தாராரு, ஹயாத்தோடு இருக்கிறவர் தானே தாராரு. இப்போ கேட்டோம் தந்தாரு, கேட்டோம் தந்தாரு. எப்படி தந்தாரு தெரியுமா? மௌத்தாகும் வரையில தந்தாரு. மௌத்தாகினாரு, படுத்துட்டாரு, இப்போ தந்து கொள்ள இயலாது. ஆனால் நாம் அப்படி அல்ல. ஹயாத்தோடு இருக்கும் போது கேட்டாலும் தரக்கூடியவன் அல்லாஹ், வஃபாத்துக்கு பின்னால வழிமார்கின்ற கபருக்கிட்ட போய் கேட்டாலும் தாரவன் அல்லாஹ். நாம தான் ஏகத்துவத்தில் தௌஹீதில் இருக்கிறோம். ஒருத்தர் ஹயாத்தோடு இருக்கிறார் என்றதுனால இவர் தான் தந்தார் என்று நாம நினைக்கவும் இல்லை, நம்மட ஷேகுமார் அப்படி சொல்லித்தரவும் இல்லை. ஹயாத்தோடு இருக்கிறவர் தந்தாலும் அது ஒரு சபபு, அவரை மையமாக வச்சு அல்லாஹ் தருகிறான். ஹயாத்தோடு இருக்கும் பொழுதும் தந்தவன் அல்லாஹ், வஃபாத்துக்கு பின்பும் தருபவன் அல்லாஹ். நீங்க எப்படி என்றா ஹயாத்தோடு இருக்கும் பொழுது தந்து கொண்டே இருந்தாரு, இப்ப மௌத்தாகிட்டாரு, இப்ப அவருக்கு தந்து கொலையில, இப்ப போய் கேட்டு பிரயோஜனம் இல்லையே. அப்ப எங்க ஷிர்க் இருக்குது நம்மள்டையா? நம்ம கிளியரா தான் இருக்கிறோம். அல்லாஹு ஹாலிகுனா, அல்லாஹு ராசிகுனா, அல்லாஹு ஹாதீனா, சுப்ஹான மௌலானா, பரிசுத்தமானவன் அல்லாஹ். இந்த எர்த், இந்த பூமியை விட சந்திரன் எத்தனையோ மடங்கு பெருசி, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, படித்தவங்க தானே. சந்திரனை விட சூரியன் எத்தனையோ மடங்கு பெருசி, அது தெரியும் தானே. இந்த சந்திரனையும் சூரியனையும் ஏர்த்தையும் மூணையும் கொண்டுட்டு போய் முதலாம் வானத்துக்கு நடுவில் வச்சோம்டா, முதலாம் வானத்தில் ஒரு ரிங் ஒன்றை வச்ச மாதிரி, மோதிரம் ரிங் ஒன்றை வச்ச மாதிரி இருக்குமாம். அவ்வளோ முதலாம் வானம் பெருசி. முதலாம் வானத்தையும் சந்திரனையும் சூரியனையும் பூமியையும் கொண்டுட்டு போய் ரெண்டாம் வானத்தில் வச்சோம்டா, ரெண்டாம் வானத்தில் ஒரு ரிங் ஒன்றை வச்ச மாதிரி தானே இருக்கும். முதலாம் வானம், ரெண்டாம் வானம், சந்திரன் சூரியன் பூமி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மூணாம் வானத்தில் வச்சோம்டா, மூணாம் வானத்தில் ஒரு ரிங் ஒன்றை வச்ச மாதிரி, நாலாம் வானத்தில் ஒரு ரிங், அஞ்சாம் வானத்தில் ஒரு ரிங், 7 வானம் வரையில் இந்த அவ்வளவையும் தூக்கிட்டு போய் வச்சோம்டா ஒரு ரிங் ஒன்றை வச்ச மாதிரி என்று இன்றைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. போய் இன்டர்நெட்டில் போய் தேடி பாருங்க, கட்டாயம் கிடைக்கும். இப்படிப்பட்ட பிரமாண்டமான 7 வானங்களை படைச்ச ரப்போட இன்னொருத்தரை ஒப்பிடுறதுக்கு வெக்கம் இல்லையா? அறிவில்லையா? அல்லாஹ்வோட யாரை சேர்ப்போம், யாரை இணைப்போம்? அல்லாஹ் அந்த அளவு என்ன வாயால பேச முடியாது. எல்லாரும் பேசுகிற மாதிரி நமக்கு பேசலாம். நம்ம ஷேகுமார்ட தர்பியத்தில் வளர்ந்தவங்க, அந்த அளவுக்கு அல்லாஹ்வை கீழே கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்கிறோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டுட்டு போய் அல்லாஹ் இடத்துல வைக்கிறோம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் தெரியாது. தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்து இல்ம் இல்லாமல் இருக்கிறோம். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சவங்கக்கிட்ட போய் கேளுங்க. கேட்கிறதே இல்லையே. 20 வயசுல எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னா, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று சொன்னது 10ஆம் வகுப்பு படித்த ஒரு பிள்ளை அல்ல, 12ஆம் வகுப்பு படித்த பிள்ளை அல்ல,
யூனிவர்சிட்டியில் டிகிரி மட்டும் செஞ்ச பிள்ளை இல்லை, அதுவும் உலக பார்வையில் அறிவு கடல் என்று போற்றப்படக்கூடிய ஒருத்தரால் தான் அது சொல்லப்பட்டது. கற்றது கைமண்ணளவு, கொஞ்சம் தானே படித்தது. நாம ஒன்றுமே படிக்காம எனக்கு எல்லாம் தெரியுமெண்டா. அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்கணும். கபரடிக்கு நாம் போனால் ஒரு துவா இருக்குது, புகாரி முஸ்லீமில் வருது. அந்த துவா ஓதுறது சுன்னத்து, முக்கியமான சுன்னத். போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கௌமின் மூமினீன், மூமினான கூட்டத்தை சேர்ந்தவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. வைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நிச்சயமாக நாங்களும் உங்களோட வந்து சேருவோம், கபருக்குள்ள நாங்களும் அடங்குவோம். அன்தும் லனா சலஃபுன், நீங்க எங்களை விட முந்திட்டீங்க. வனஹனு பில் அஸர், நாங்களும் உங்களோட பின்னால தான் இருக்கிறோம், எப்போ மௌத்தாகுவோமோ தெரியாது, வருவோம். நஸ்அலுல்லாஹ லனா, அல்லாஹ் இடத்துல நாங்க எங்களுக்கு கேட்கிறோம், வலக்கும் உங்களுக்கும் கேட்கிறோம். அல் ஆஃபியா, ஆஃபியத்தை தரும்படி அல்லாஹ் கிட்ட நாம கேட்கிறோம். இந்த துவாவை ஓதுறது முக்கியமான சுன்னத். சலாம் சொல்றது சுன்னத்தா வாஜிபா? சலாத்துக்கு பதில் சொல்றது வாஜிபு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபரடிக்கு போனா நீங்க சலாம் சொல்லுங்க. பதில் சொல்ல தெரியாத, தூக்கத்திலே உறக்கத்திலே மஸ்திலே மிதிக்கக்கூடிய, காது கேட்காத ஒரு கூட்டத்துக்கிட்ட போயிட்டு வெறும் மண்ணையும் மரத்தையும் பார்த்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி மூமினின் என்று சொல்றது பதில் சொல்ல தெரியாவிட்டா இப்படி சொல்லுவாங்களா? இதை யாரும் யோசிச்சோமா? சொல்றது சுன்னத்து சலாம், பதில் சொல்றது ஃபர்து வாஜிபு. இப்ப நான் தூங்குறேன், கண்ணை பொத்திக்கிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு தூக்கம். ஒருத்தர் சலாமு அலைக்கும், சலாமு அலைக்கும், அதுவும் கேட்கல, சத்தம் தான் வருது, குரட்ட சத்தம் வருது. சலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பக்கத்தில் இருக்கிறவர் ஒன்றோ மௌலானாவை எழுப்புங்க, இல்லாட்டி சலாத்தை நிப்பாட்டுங்க. அவர் தூக்கம், அவருக்கு தெரியாது, காது கேட்காது, தூக்கம். சரியா இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்றாங்க, எந்த கபரடிக்கு போனாலும் சலாம் சொல்லுங்க. எந்த கபரடிக்கு போனாலும் சலாம் சொல்லுங்க. அவங்க எல்லாரும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களோட சலாத்துக்கு பதில் சொல்லுவாங்க. சலாத்தை மட்டும் சொன்னா பரவாயில்லை, போய் பேசிக்கிட்டே இருக்கும். சலாத்தை சொல்லிட்டு வர சொன்னாங்களா? பதிலை சொல்லிட்டு தூங்கட்டும் இல்லை. வைன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், நாங்களும் உங்களோட வந்து சேருவோம். அப்படியா? தலையச்சரை ஆட்டணும் இல்லை? அன்தும் லனா சலஃப் வனஹனு பில்லா சார், நீங்க நம்மளை விட முந்திட்டீங்க, நாம பின்னால வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா, அல்லாஹ் இடத்துல நாம நமக்கும் உங்களுக்கும் ஆஃபியத்துக்காக துவா கேட்குறோம். இந்த நஸ்அலுல்லாஹுக்கு பிறகு வந்த விஷயத்தை நான் கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாண்டா, அவங்களுக்கு நம்மளையும் தெரியாண்டா, அவங்களுக்கு ஒன்றும் விளப்பமும் இல்லை, அறிவும் இல்லையண்டா, நாம் என்ன தெரியுமா செய்யணும்? யா அல்லாஹ், எங்களுக்கும் நமக்கும் இவங்களுக்கும் உனக்கிட்ட ஆவியத்தை கேட்குறேன் என்று நஸ்அலுல்லாஹ என்று சொல்லாமல் அல்லாஹும்ம என்று தொடங்கி இருக்கணும். நாம கபராலிட்ட சொல்றோம் நஸ்அலுல்லாஹ லனா வலக்கும், அல்லாஹ் கிட்ட நான் எங்களுக்கும் உங்களுக்கும் ஆவியத்தை கேட்கிறோம். அப்ப யார் முன்னால் இருக்கிறாங்க சொல்லுங்க? பேசிக்கிட்டு இருக்குது, ஒரு டயலாக், சம்பாஷணை. சூரத்து தௌபா 105ஆம் ஆயத்து. அலைமூலான நம்பர் 2 யோசிக்கிறார் என்ன ஆயத்து. வக்குல் அமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன். சரியா? சரியா ஹாபிஸா? சரிதானே? வக்குல் அமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன். இந்த குர்ஆன் ஆயத்தை கட்டாயம் நாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, குல் நாயகமே
ஸல்லல்லாஹு சொல்லுங்க, ஏ அமலு, நீ அமல் செய்யுங்க, நடந்து கொள்ளுங்க, என்ன செஞ்சாலும் ஃபஸயரல்லாஹு அமலக்கும், உங்களுடைய செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான், வரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூலும் பார்க்கிறார்கள், வல் முஃமினூன், முஃமின்களும் பார்க்கிறார்கள். இதுக்கு சஹாபாக்களுக்கே இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளணும். மூமின்கள் பார்க்கிறேன்னு சொன்னால் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதா, வஃபாத்துக்கு பிறகா, வஃபாத்துக்கு பிறகு பார்க்கலாமா, என்னத்தை பார்க்குற, எதை பார்க்குறன்னு தெரியாது. அதுதான் சொன்ன குர்ஆனுக்கு தர்ஜமாண்டொண்டு இல்லை, குர்ஆனுக்கு இருக்கிறதெல்லாம் தஃப்சீர், குர்ஆனுக்கு விளக்க ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க இந்த குர்ஆன் ஆயத்துக்குள்ள விளக்கத்தை. இப்போ நான் சொல்கிறேன், வேணுமெண்டா எழுதி கொள்ளுங்க. முஹ்தசர் இப்னு கசீர், இப்னு கசீர் என்றா எல்லாருக்கும் தெரியும். இப்னு கசீர் தஃப்சீர் முஹ்தசர் இப்னு கசீரில் சூரத்து தௌபா 105 ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், இதில் அஹ்மதில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஒத்தென்டிக் ஹதீஸ். ஹதீஸை சொல்கிறதுக்கு முந்தி நான் இன்னொன்று சொல்கிறேன். ஃபஸயரல்லாஹு அமலக்கும், அல்லாஹ் உங்களுடைய செயல்களை பார்க்குறான் என்றால் அதில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. அல்லாஹ் பார்க்குறான், பார்க்குறான் தானே, யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூலும் பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலும் பார்க்குறாங்க. ரசூலா, ரசூல் எப்படி பார்ப்பாங்க? அதுதான் ஹயாத்தி ஹைருல்லக்கும் வ மமாத்தி ஹைருல்லக்கும், நான் ஹயாத்தோடு இருக்கிறதும் உங்களுக்கு சிறந்தது தான், வஃபாத் ஆகிறதும் சிறந்தது தான். ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நான் எல்லாத்தையும் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன், வஃபாத்துக்கு பின்னால் தோரது அலைய அமாலு உம்மத்தி, என்ற உம்மத்தினர்களுடைய அமல்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படும். ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அதை நேரடியாக பார்க்கிறேன். எனவே ரசூலும் பார்க்கிறார்கள், அந்த சந்தேகமும் முடிஞ்சு போச்சு. மூணாவது, ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன், முஃமின்கள் எப்படி பார்ப்பாங்க? இந்த முஃமின்கள் எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க, யார், எப்படிப்பட்டவங்க? இதுக்குத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்குறாங்க. அஹ்மதில் வரக்கூடிய ஹதீத முஹ்தஸர் இப்னு கஸீரில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இன்ன அமாலக்கும் துரது அலா அகாரிபிக்கும் வ அஷாயிரிக்கும் மினல் அம்வாத், நிச்சயமாக உங்களுடைய செயல்கள் எல்லாம், இதை கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுடைய செயல்கள் எல்லாம் துரது அலா அகாரிபிக்கும் வ அஷாயிரிக்கும், அகாரிப் என்று சொன்னால் குடும்பத்தில் உள்ள நெருங்கின சொந்தக்காராக்கள், அஷாயிர் என்று சொன்னாலும் குடும்பத்தில் உள்ள நெருங்கின சொந்தக்காரர், ரெண்டு சொல். அகாரிப் ஆஷாயிர், சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். குடும்பத்தார்கள், சொந்தக்காரர்கள், தாய் தகப்பர்கள், ஆபாக்கள், முன்னோர்கள் எல்லாரும் அடங்கும். இன்ன அமாலக்கும் துரது அலா அகாரிபிக்கும் வ அஷாயிரிக்கும் மினல் அம்வாத். அம்வாத் என்ன தெரியுமா? மையத்திட ப்ளூரல். மையத்தண்டா ஒருத்தர் மௌத்தாவிருக்கிறார், இன்றைக்கு மையத்தூட்டுக்கு போகணும், ஒரு மையத்து. ரெண்டு மையத்துன்னு சொன்னால் மையத்தானி. 3 மையத்துக்கு மேலே இருந்ததுண்டா, 3 அல்லது 3க்கு மேலேண்டா அம்வாத். மக்காவில் மதீனாவில் இமாம் ஜமாத்து முடிஞ்ச உடனே அஸ்ஸலாத்து அலல் அம்வாத் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்ற ஒரு சத்தம் வைப்பாங்க. உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு போனவங்களும் யாது வரும். அஸ்ஸலாத்து அலல் அம்வாத்தி யர்ஹமுக்குமுல்லாஹ். இமாம் ஜமாத்தோட தொழுதவங்களே மையத்து கொஞ்சம் இருக்குது, 3 மையத்துக்கு மேலே, 3, 5, 10, 8, 20 மையத்துகள் இருக்குது. இந்த மையத்துகளை நீங்கள் தொழுதுட்டு போங்க, அல்லாஹ் அவங்களுக்கு ரஹமத்து செய்வான் என்று அவர் துவா செஞ்சு தொழுகைக்கு நிப்பாட்டுறாரு. அம்வாத். அப்போ இங்கே ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மினல் அம்வாத், உங்களோட குடும்பத்தார்களான, உங்களோட முன்னோர்களான ஆபாக்கள், தாய் தகப்பர்கள், உம்மா வாப்பா, சாட்சி, பெரியம்மா, அம்மா, சின்னம்மா, பெரியம்மா, எல்லாரும் இவங்களாக இருந்தாலும் சரி, முன்னோர்கள் மௌத்தாகி கபரில் அடங்கப்பட்டதுக்கு பிறகு உங்களுடைய செயல்கள் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. ஃபைன்கான கைரன் இஸ்தபிஷரு பிஹ், அது நல்லமல்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ் இடத்துல நன்மாராயம் கூறுவாங்க.
சந்தோஷப்படுவாங்க. யா அல்லாஹ், என் குடும்பம், என் பேரன், என் மகன், என் மருமகன் 5 வக்து விடுபடாமல் தொழுகிறாங்களே, சுபஹுக்கு எழும்புறாங்களே, தஹஜ்ஜத் தொழுகிறாங்களே, சதக்கா கொடுக்குறாங்களே, சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறாங்களே, பள்ளிவாசல் கட்டுறாங்களே, ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் அன்னதானம் கொடுக்குறாங்களே, பொறுமை செய்கிறாங்களே, விட்டு கொடுக்குறாங்களே, மன்னிக்கிறாங்களே, நல்லெண்ணம் படைச்ச அஹ்லாக்கோட நடக்கிறாங்களே, எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்களே என்கிறத பார்த்துட்டு இஸ்தப்ஷரூபி குடும்பத்தில் அவங்க பார்த்துட்டு அல்லாஹ் இடத்துல நன்மாராயம் கூறுவாங்க. வைன்கான கைரதாலிக்க, அதுக்கு மாத்தமாக நான் இப்போ அடிக்கிட்டு போனதானே நல்ல குணம் கொஞ்சத்தை, இதுக்கு மாத்தமாக தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை, ஜக்காத்தும் இல்லை, சுன்னத்தான அமல்களும் இல்லை, நல்ல அக்கீதாவும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினதும் இல்லை, மஹப்பத்து வச்சதும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பாவச் செயல்கள், களவு, கொலை, கொள்ளை, ஜினா போன்ற கெட்ட செயல்களில் நாம் ஈடுபட்டுக்கிட்டு திரிஞ்சோம்டா, இதை கபரில் இருந்து அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால், இப்போ தெளிவாக கேளுங்க நான் என்ன சொல்ல போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலு, அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், அல்லாஹும்ம லா துமித்துஹும் ஹத்தா தஹ்தியஹும் கமா ஹதைத்தனா. யா அல்லாஹ், அவங்கள மௌத்தாக்கிறாத இப்பவே, ஹத்தா தஹ்தியஹும், அன்டில் யூ கிவ் ஹிதாயத், ஹிதாயத்தை அவங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு கமா ஹதைத்தனா, எங்களுக்கு எப்படி ஹிதாயத்தை தந்து கலிமாவோட சாலிஹான அமல்களோட உன்னுடைய ஹபீபுடைய லிகாவோட சந்தோஷத்தோட நல்ல அகீதாவோட ஸ்ரீதேவித்தனத்தோட சாலிஹான அமல்களோட எப்படி எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்தாயோ, அதே போல நல்ல மௌத்தை கொடுக்காம, ஹிதாயத்தை கொடுக்காம அவங்கள மௌத்தாக்கிறாதையா அல்லாஹ் என்று யார் கேட்குறாங்க? எங்களோட முன்னோர்கள், தாய் தகப்பர்கள், அப்பமார்கள், பாட்டன் பூட்டன்மார்கள், ஷேகுமார்கள், காமிலான ஷேகுமார்கள், அவங்களும் எங்களோட குடும்பம் தானே. உடம்புக்கு தந்த உம்மா வாப்பா, ரூஹுக்கு தந்த ஷேகுமார்கள், முஸ்தாதுமார்களும், உடம்ப வளர்க்கிறவங்க தாய் தகப்பர்கள், ரூஹையும் கல்பையும் வளர்க்கிறவங்க காமிலான ஷேகுமார்கள். எனவே அவங்களும் குடும்பம் தான். அழிந்து போற உடம்புக்குள்ள தாய் தகப்பனுக்கு கண்ணியம் இல்லை என்று சொன்னா சொர்க்கம் போக முடியாதண்டா, அழிவே இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையக்கூடிய அந்த ரூஹையும் கல்பையும் நஃப்ஸையும் பரிசுத்தப்படுத்தும் காமிலான ஷேகுமார்கள் நம்முடைய குடும்பம் இல்லையா? நம்முடைய தந்தை இல்லையா? நம்முடைய தாய் இல்லையா? எனவே கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், நமது முன்னோர்களான ஆபாக்கள், தாய் தகப்பர்கள் கபரில் இருந்து துவா கேட்குறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? கலிமா சொல்லவானா? அவங்களோட பேரில் யாசீன் ஓத வேணா? அவங்களோட பேரில் ராத்திப் ஓத வேணா? அவங்களோட பேரில் ஸலவாத் ஓத வேணா? அவங்களோட பேரில் ஒரு உம்ராவுக்கு மேலால செய்ய வேணா? இதொன்றும் போய் சேராது என்று நன்றி கெட்ட தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாப்பா கொடுத்துட்டு போன வீடு நமக்கு சேரும், வாப்பா போட்டுட்டு போன காசு சல்லி செக் புக்கோட நமக்கு சேரும், வாப்பா கொடுத்துட்டு போன லேண்ட் காணி எல்லாம் வாப்பாட மௌத்துக்கு பிறகு எனக்கு வந்து சேரணும். ஆனா வாப்பாட கபருக்கு, உம்மோட கபருக்கு ஒரு யாசீன் ஓதுறதுக்கு நாம மறந்தாலும் பரவாயில்லை, பிஸி என்றாலும் பரவாயில்லை, நேரம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஓதாதே, ஓதக்கூடாது, அது போய் சேராது என்று மனைவிக்கும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் வேண்டாம் என்று தடுத்துக்கிட்டு உம்மா வாப்பாவுக்கு ஒரு யாசீன் ஓதாத ஒரு புள்ள, இது புள்ளையா? இதுதானா இஸ்லாம்? இதுதானா ஈமான்? இதைத்தானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தாங்க? எனவே ஷிருக்கு ஷிருக்கு என்று சொல்லியோ, பித்அத் பித்அத் என்று சொல்லியோ, அல்லது வேற என்ன சரி ஒன்று சொல்லியோ, என்ன சொன்னாலும் நமது முன்னோர்களான ஆபாக்கள், தாய் தகப்பர்கள், சூஃபியாக்கள், அவுலியாக்கள், மஷாயிகுமார்கள் சொல்லி தந்த அனைத்தும் உண்மையானது. சாம்பராணி போட்டா துவா ஓதும் பொழுது ஷிருக்கு. சாம்பராணி ஷிருக்கு மரத்தில் இருந்து வாரதா அல்லது ஷிருக்கு பூமியில் இருந்து வாரதா? சாம்பராணி சிறுக்கா? சாம்பராணி புகை சிறுக்கா? சாம்பராணி போடுவது சிறுக்கா? சாம்பராணிக்கு பாவிக்கிற நெருப்பு தணல் சிறுக்கா? என்ன சிறுக்கு? என்ன சிறுக்கண்டா? என்ன சும்மா சிறுக்கு? எங்கட கண்ணியத்துக்குரிய முன்னாள் ஆளுநர், அதுக்கு முன்னால் இருந்த மந்திரி
கவர்னர் அல்ஹாஜ் அஸ்ஸைத் அலவி மௌலானா ஹஃபிலஹுல்லா அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி அல்லாஹ் பரக்கத்தாக்கி செல்வத்தோட ரஹமத்தோட ஆஃபியத்தோட சாலிஹான அமல்களோட ஹயாத்து நிலமா வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கட்டும். அவங்க எந்த மஜ்லிஸில் போய் பேசினாலும் சிறுக்கு உனக்கு என்ன, எந்த நேரம் பார்த்தாலும் சிறுக்கு உனக்கு கிறுக்கு, அதை முறுக்கு, இதை சுருக்கு, இதை பருக்கு, இது மட்டும்தானே உனக்கு தெரியுமென்னு சொல்லி இருப்பாங்க. ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. எங்கே போனாலும் சிறுக்கு, சாம்பராணி சிறுக்கு இருந்தா சவுதி அரேபியாவில் மக்கா மதீனாவில் எங்கே போனாலும் அங்கே சாம்பராணி தானே போடுறாங்க. அத்தர் கடையில் 24 மணி நேரமும் சிறுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கான். போகிற வாரவன் எல்லாம் சிறுக்கு சாம்பராணி எடுத்து இப்படி முகத்துக்கு பிடிப்பான். பஹூர் என்று சொல்லுவோம், சாம்பராணி என்று சொல்லுவோம். எல்லா வீட்டிலையும் இருக்கி. மக்கா பள்ளி வாசலில் சாம்பராணி போடுவாங்க, மதீனா பள்ளி வாசலில் சாம்பராணி போடுவாங்க. இல்லை, அதை சிறுக்கன்னு நாம சொல்லல. நீங்கள் மௌலுத் எல்லாம் ஓதி சுபஹான மௌலுத் ஓதிட்டு துவா ஓதுற நேரத்துக்கு மட்டும் என்ன சாம்பராணி போட்டீங்க, அதைத்தான் நாம சிறுக்குன்னு சொன்னோம். அப்படியா? துவா ஓதும் பொழுது நாம ஏன் சாம்பராணி போடுறோம்ன்றது உங்களுக்கு நாம தெளிவுபடுத்தணுமா? சரி, தெளிவுபடுத்துவோம். சாம்பராணி புகைக்கு ஷைத்தான், பிசாசி, ஜின், கண்ணூறு, நாவூறு ஒன்றும் வராது. அது சாம்பராணிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சக்தி. பொன்னாங்கண்ணி, அதே போல் ரசத்தில் பாவிக்கிற சில விஷயங்கள், தடுமலுக்கண்டு நாம் என்னமோ மருத்துவம் எல்லாம் செய்வோம். இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குதானே. இதுக்கு அது வராது, அதுக்கு இது வராது, இதுக்கு அதே மாதிரி சாம்பராணியும் அதில் ஒன்று தான். துர்நாற்றங்கள் எல்லாம் அகலும். நறுமணம் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் ரஹமத்தின மலக்குகள் வரப்போறாங்க. இப்ப நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்துட்டு துவா ஓத போறோம். அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்லும் பொழுது மலக்குகளும் வரணும். மலக்குகள் வரும் பொழுது நறுமணம் வீசப்படணும். ஷைத்தான், பிசாசு விரட்டப்படணும். எனவே சாம்பராணி போடுறோம். அதுக்கு பிறகு மலக்குகளும் ஆமீன் சொல்லுவாங்க, நாமளும் ஆமீன் சொல்லுவோம். 2 ஆமீனும் நேர்பட்டா துவா கபூல். நோக்கம் சாம்பராணியை வணங்குறது இல்லை. சாம்பராணியில் வணங்குறதுக்கு என்ன இருக்கு? யார் சரி சாம்பராணி பேரை சொல்லி தக்பீர் கட்டினாங்களா? உசல்லில் ஃபர்த, உசல்லி ஜனாசா தொழுகையோ எந்த தொழுகையோ, உசல்லி ஃபர்த லூஹரி அர்பா தக்பீராத்தின் லி சாம்பராணி அல்லாஹ் அக்பர் அண்டாம சாம்பராணி அக்பர் அண்ட் எவன் சரி சொல்லுவானா? அல்லாவோட ஒப்பிட்டா தான் சிறுக்கு. அல்லாவுக்கு மேலே தூக்கி வச்சா தான் சிறுக்கு. அல்லாவுக்கு இணையானா தான் சிறுக்கு. அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா? நான் உங்களை பார்க்கிறேனா இல்லையா? நீங்க என்ன பார்க்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் உண்டா? நான் உங்களை பார்க்கிறேன், அல்லாஹ் பார்க்கிறான், நானும் பார்க்கிறேன். சிறுக்கா? அல்லாஹ் உதவி செய்கிறான், நாமளும் உதவி செய்கிறோம். சிறுக்கா? குல்லு அல்லாஹு அஹது. அஹதண்டா என்ன? என்ன வாஹிதண்டா? என்ன வாஹிதண்டா? ஏன் குல்லு அல்லாஹ் வாஹிதன்னு வராம அஹதன்று வந்தது? அஹதுக்கும் வாஹிதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் இங்கே பேச இயலாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் வாஹிதன்னு சொல்லாமே அஹதன்னு சொன்னா. அஹதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கொடுமை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அஹது அஹது அஹதுன்றாங்க. வாஹித் என்று சொல்லல, அல்லாஹ் என்று சொல்லல. அஹதுல என்ன இருக்கு? அஹதுலே பெரிய ரகசியம் இருக்குது பேசுறதுக்கு. ஷிர்க்கண்டா என்னன்னு தெரியாத, ஷிர்க்குக்கு வரைவிலக்கணம் டெஃபினிஷன் தெரியாமல் எல்லாத்தையுமே ஷிர்க்கண்டா. இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டில் சாம்பராணி போடுறது ஷிர்க்கண்டு அடித்து எல்லா இடத்துலையும் பயான் பண்ணி தெரிஞ்சவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? டெங்கு வராமல் சாம்பராணி பிடிக்கிறாங்க வீட்டில். ஒரு நாட்டில் வந்து இன்னொரு நாட்டை பற்றி தவறாக பேசக்கூடாது. ஆனால் நானும் ஸ்ரீலங்கான்றதுனால எனக்கு பேசலாம். நீங்கள் பேசினா ஃபித்னா வந்துடும். நான் பேசலாம், ஏண்ட நாடு தானே, ஏண்ட ஊர் தானே. டெங்கு வராமல் எல்லா வீட்டிலும் இப்போ சாம்பராணி. சுபஹான மௌலிதில் சாம்பராணி பிடிக்கிறது ஷிர்க்கு, டெங்குக்கு சாம்பராணி பிடிக்கிறது சுன்னத்தா? காரணம் இருக்குது. நீங்க பிடிங்க சாம்பராணி. இதுவும் புகாரி இமாம்ட கேஸ் மாதிரி தான். சாம்பராணி நீங்க பிடிங்க. சாம்பராணி ஷிர்க்கண்டு இருக்குமெண்டா டெங்குக்கும் உங்களுக்கு சாம்பராணி பிடிக்கல, நியத்து சரியில்லையே. நாம சாம்பராணியை வணங்கவே இல்லையே. சாம்பராணியை நாம பிடிக்கலாம், சாம்பராணியை பாக்கெட்டில் போடலாம், சாம்பராணியை தலையில் வைக்கலாம், சாம்பராணியை வச்சுட்டு படுக்கலாம். வணங்கல.
வணங்கினாத்தான் பிரச்சனை. அப்ப கபர் அடிக்கி போறோம், போய் நிக்கிறோம், கபர் வணங்கி. புள்ளையொண்ட மோந்தா, புள்ளையொண்ட முத்தமிட்டா புள்ள வணங்கியா? பூவை முத்தமிட்டா பூ வணங்கியா? முத்தம் என்று சொல்றது அன்புல வரக்கூடிய விஷயம். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனுஷனும் சிலவங்க ஒன்றுமே விளப்பம் இல்லாமல் தவறாக சில விஷயங்கள் செய்யலாம். ஆனால் அவங்கள நாம் கூப்பிட்டு புத்திசாலித்தனமாக மனசு நோகடிக்கப்படாமல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ஷரியத்துடைய முறை, இது இப்படித்தான் சொல்லணும். அப்படி இல்லாமல் இருக்கிற எல்லா முஸ்லீம்களையும் சிறுக்கு என்று காஃபிராக்கி போட்டால் எங்கே போய் முடிக்கிறது? எனவே கபரடிக்கு போய் நாம் ஜியாரத்து செய்கிறது சுன்னத்து, அவங்களோட பரக்கத்தை கொண்டு துவா கேட்கறது சுன்னத்து. அதே நேரத்தில் நீங்கள் எனக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல இந்த விஷயத்தை கேட்டு எடுத்து தாங்க, அல்லாஹ் கிட்ட எனக்காக துவா கேளுங்க என்று தாராளமாக சொல்லலாம். அது எந்த ஷிர்க்கும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா வலிமார்களை பற்றி குர்ஆனில் சொல்கிறான். உங்களுக்கு தெரிஞ்ச குர்ஆன் ஆயத்து தான், மனப்பாடமான ஆயத்து தான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். சும்மா மேலால் சும்மா யோசித்து பார்ப்போம். மேலோட்டமாக, மேலாலேண்டா தாப்பை மாதிரி ஆயிரும். மேலோட்டமாக யோசித்து பார்ப்போம். அலா அறிந்து கொள்ளுங்க, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் இருக்கிறாங்களே, லா கௌஃபுன் அலைஹிம், அது தஃப்சீர், லா கௌஃபுன் அலைஹிம் ஃபித் துன்யா வலாஹும் யஹ்ஸனூன ஃபில் ஆখিরা. இந்த உலகத்தில் அவுலியாக்களுக்கு எந்த பயமும் இல்லை. யார் சொல்ற இது? யார் சொல்ற? அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் அவுலியாக்களுக்கு எந்த பயமும் இல்லை. சரி, இப்போ அவுலியாக்கள் யார், நாம் யாருன்றதை கொஞ்சம் பார்ப்போம். நாம் பொம்ஸுக்கு பயமா இல்லையா? பயமா இல்லையா? பூகம்பம் இப்போ வந்ததுன்றா அல்லாஹ் பாதுகாக்கணும், யாரையும் பயமா இல்லையா? டோக்கன் நீட்டிக்கிட்டு உண்மையான டோக்கன் தெரியும், இவன் ISIS தெரியும், வந்து எப்படியோ நின்றுட்டான், முன்னால் நீட்டிட்டான், உருகி பார்த்துட்டு இருக்கிறான். பயமா இல்லையா? இதே பயம் அவுலியாக்களுக்கு இல்லை என்கிறான் அல்லாஹ். பாம்புக்கு பயமா இல்லையா? இடி மின்னலுக்கு பயமா இல்லையா? நடு கடல்ல போய் குளிக்கிறதுக்கு பயமா இல்லையா? ஸ்விம் பண்ண தெரியாது, கடல்ல குளிப்போமா? பயம். சுனாமிக்கு பயமா இல்லையா? அவுலியாக்களுக்கு பயமே இல்லைங்கிறான் அல்லாஹ். அப்ப யாரு? மன் காஃபல்லாஹ காஃபஹு குல்லு ஷை. யார் அல்லாஹ்வுக்கு பயந்தானோ அவனுக்கு அல்லாஹ் அல்லாத அனைத்தும் பயப்படும். அவங்க தான் அவுலியாக்கள். மன் கான லில்லாஹி வகான அல்லாஹு லஹு. யார் தண்ட உடம்ப, கல்ப, ரூஹ, நஃப்ஸ அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு கண்ட அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான், அல்லாஹ்வுக்கு மட்டும் அர்ப்பணிக்கல உண்டு. அல்லாஹ்வுக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான். நாம் எந்த காலத்தில் பிரிச்சிடக்கூடாது. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தன்னுடைய உடம்பு, நஃப்ஸு, ஆத்மா எல்லாத்தையும் பறிகொடுக்கிறானோ, அர்ப்பணிக்கிறாரோ, வகான அல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனையே அவருக்கு கொடுத்துருவான். அதுக்கு பிறகு இவர் நினைச்சத்தை அவருக்கு செய்யலாம். அவர் அல்லாஹ் மூலமாக தான் செய்கிறார், அல்லாஹ்வுடைய ஒளி மூலமாகத்தான் செய்கிறார். அவருக்கு அல்லாஹ் அந்த சுவிட்சை கையில் கொடுத்துருவான், நீங்க நினைச்சத்தை செய்யுங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கிட்ட செல்ஃபிஷ் கிடையாது. ஒரு 10 கேரட் டைமண்ட் உண்டு, யார் சரி ஒருத்தர் கைக்கு இன்றைக்கு இப்போ கிடைச்சிட்டுது, நம்ம என்ன செய்வோம்? நீங்க என்ன செய்வீங்க? பள்ளி வாசல்ல அறிவிச்சு அதை விற்று காசை பங்கிட போறீங்களோ? என்ன செய்வீங்க? ஹலாலாக கிடைச்ச டைமண்ட் 10 கேரட், அதோட பெருமதி இந்தியா காசுக்கு 5 கோடி என்று கேள்விப்பட்டுட்டு என்ன செய்ய போறீங்க? அம்மாட குடும்பம், அப்பாட குடும்பம், வைஃபோட குடும்பம், யார் யார் மிஸ்கிங்கள் இருக்கிறாங்கன்னு எல்லாம் லிஸ்ட்டை போட்டு எனக்கும் இதில் இவ்வளோ பாவிக்கலாம், இந்த ஊட்ட வாங்கலாம், யோசிப்போமா இல்லையா? நானும் தான் செய்வேன், நீங்களும் தான் செய்ய போறீங்க. இதே டைமண்ட் வலியுல்லா ஒன்று கிடைச்சா என்ன நடக்கும்?
அவங்களுக்கு அப்படி கிடைக்கணும் என்று அவசியமே இல்லையே. டயமனுக்கு சொந்தக்காரன், சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரன், முழு உலகத்தில் உள்ள சொத்து செல்வங்கள் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, அவுலியாக்களுக்கு சொந்தக்காரன், நபிமார்களுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வே அவங்களோட கைக்குள்ள அவங்களோட இருக்கும் பொழுது உலகத்தில் உள்ள எந்த வஸ்துக்கு தான் ஆசைப்பட? நான் என்னத்தை சொன்னாலும் அல்லாஹ் கேட்கிறான் என்று இருக்கும் பொழுது என்ன ஆசை வரப்போகுது? அவங்களுக்கு என்ன பயம் வரப்போகுது? சரி, லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், வலாஹும் யஹ்ஸனூன ஃபில் ஆஹிரா, ஆகிரத்தில் எந்த கவலையும் இல்லையாம். ஆகிரத்தில் கவலைப்படாதவர் யாரு? நபிமார்களே யா நஃப்ஸி என்று சொல்லுவாங்களாம். அப்ப நபிமார்களோட மேல் என்று சொல்றதா? முடியாது. நபிமார்கள் தான், ரசூல்மார்கள் தான். சஹாபாக்களுடைய அந்தஸ்துக்கு தாபியங்களுக்கு வர முடியாது. தாபியங்களோட அந்தஸ்துக்கு தபோ தாபியங்களுக்கு வர முடியாது. தபோ தாபியங்களோட அந்தஸ்துக்கு அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வரவங்களுக்கு வர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சொல்றான், இவங்களுக்கு ஆகிரத்தில் எந்த விதமான கவலையும் கிடையாது. அப்ப ஆகிரத்தில் கவலை இல்லை என்று சொன்னா மஹ்ஷர் மைதானத்தில் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க இவங்க? ஏன்? அல்லாஹ்வுடைய நேசர்களை இவங்க, இறை நேசர்கள், நம்மில் வேறுபட்டவர்கள், நம்மை விட வித்தியாசமானவர்கள். எனவேதான் நாம் அவர்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹுவை அறிகிறோம். அல்லாஹுவை அறிவதற்கு பெயர்தான் நாம் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம், நிறைவேறக்கூடிய தன்மை அல்லாஹ்வை அறியத்தில் தான் இருக்குது. அல்லாஹ்வை அறியத்தான் நம்மளை அல்லாஹ் படைச்சான். எனவே ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறியாம காணாம மௌத்தாகுவார் என்றிருக்குமெண்டா அவர் உலகத்தில் மாபெரும் நஷ்டவாளி என்பதையும் நாம் தெளிவாக விளங்கி கொள்ளணும். எனவே நம்முடைய ஆபாக்களான முன்னோர்களான ஷேகுமார்கள் தரீக்கத்தில் நாம் இன்றைக்கு என்னென்ன கொள்கையெல்லாம் பின்பற்றோம், ஆனால் தரீக்கத்தை சொல்லிக்கொள்கிறது. நான் சாதுலியா தரீக்கத்து தான், நான் காதிரியா தரீக்கத்து தான், நான் ரிஃபாயியா தான், நான் நக்ஷபந்தியா தான், என்ற எல்லாரும் தரீக்கத்திலிருந்து வாரவங்க தான், 4 தரீக்கத்துக்குள்ள ஷேகுமார் தான் நான் என்றெல்லாம் சொல்லி சொல்லி தரீக்கத்துக்குள்ள எது இருக்கிறதோ அந்த அனைத்தையும் இல்லாமலாக்க முயற்சி எடுக்கக்கூடிய காலம் இது. தரீக்கா இல்லை என்றா பிரச்சனை இல்லை, தரீக்கா இல்லை என்று சொல்லிக்கிட்டு தரீக்கத்துக்கு இருந்து வெளியில் இருந்தால் வேற விஷயம் அது. ஆனால் நானும் தரீக்கத்து தான் என்று சொல்லிக்கிட்டு ஸல்லல்லாஹு பொருட்டால் துவா கேட்காதே, யா ரசூலல்லாஹ் என்று சொல்லாதே, மௌலுத் ஓதாதே, zikr வைக்காதே, வெள்ளிக்கிழமை இரவைக்கு ராத்தி போதாதே என்றெல்லாம் சொல்லி சொல்லி நானும் தரீக்கத்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இல்லை, நாம் தரீக்காண்டா தரீக்காவாக இருக்கணும், தரீக்கா இல்லை என்றா தரீக்கா இல்லை என்று இருக்கணும். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்கிறேன், இந்த தரீக்காக்களில் எந்த தரீக்காவாக இருந்தாலும், காதிரியா, ஷாஜிலியா, ரிஃபாயியா, நக்ஷபந்தியா, சிஸ்தியா, சுஹரவர்தியா, எந்த தரீக்காவாக இருந்தாலும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம்தான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அதை நமக்கு தெளிவில்லாததனால நாம் தவறாக விளங்கெடுத்து கொண்டிருக்கிறோம், தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். காமிலான ஷேகுமார்களை அணுகி நெருங்கி அவர்களிடத்தில் அதுக்குள்ள சரியான விளக்கங்களை அறிஞ்சோம் என்று சொன்னால் நமக்கு அதுக்குரிய தெளிவு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக ஒரு ஆயத்தில் சொல்கிறான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு, வமா யஅலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு. இந்த குர்ஆன் ஆயத்தை அடிக்கடி ஷேக் ஆதில் அவங்க ஓதுவாங்க. ஜன்னத்துல் பக்கீல நடந்து போகிற நேரமெல்லாம் மதீனா முனவ்வராவில் அவங்களோட 10 வருஷம் நான் பழகி இருக்கிறேன். பெரிய காமிலான ஒரு முக்கியமான ஒரு ஷேக் மதீனா முனவ்வராவில் அவங்களோட வீட்டில் ரபியுனில் அவ்வல் பிற 12க்கு பர்சஞ்சி மௌலுது ஓதி தலா அல் பத்ரு யானபி எல்லாம் ஓதி கிட்டத்தட்ட 300 சஹனுக்கு மேலே சாப்பாடு வைப்பாங்க. எல்லா விஷயங்கள்லையும் அவங்க ஈடுபாடு உள்ளவங்களாக இருந்தாங்க தரீக்காக்களுடைய அமைப்பில். இப்போ அவங்களோட பிள்ளைகள் எடுத்து நடக்கிறாங்க அந்த விஷயங்களை. ஏழைகளுக்கெல்லாம் சதக்காக்கள் தான தர்மங்கள் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க மதீனா வாசிகளுக்கு. இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, வமா யஅலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு. என்ன ஆயத்து, என்ன விளக்கம் என்று நான் ஒரு நாள் கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, வமா யஅலமு
ஜுனூத ரப்பிக்க, உங்களுடைய ரப்புடைய பட்டாளங்கள் எங்கெங்கே எந்தெந்த தோற்றத்தில் எந்தெந்த அமைப்பில் இருக்கிறாங்க என்றதை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்று சொன்னாங்க. சொல்லி போட்டு மிஸ்கீன்கள் ஃபக்கீர்கள் அலங்கோலமான தோற்றத்தில் நஜீஸான உடுப்பை உடுத்து கொண்டு இருக்கிறது போல பக்கத்தில் போய் முசாஃபஹா முஆனகா கூட நமக்கு செய்கிறதுக்கு மனசு வராது. அந்த அளவுக்கு என்னமோ ஒரு மாத காலம் குளிக்காத மாதிரி தோற்றத்தில் ஜன்னத்துல் பக்கீல் அங்கேயும் இங்கேயும் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட உடம்பு கிட்ட கொசு எல்லாம் வந்துட்டு போகும், ஈ எல்லாம் வந்துட்டு போகும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆளுங்களை பார்த்து ஷேக் ஆதில் அஸ்ஸாம் ரஹமத்துல்லாஹி போய் அவங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவங்களோட களத்தில் கையை போட்டுக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஷேக் ஆதில் அவங்க எப்படி என்று கேட்டால் வெள்ளை ஜுப்பா அணிவாங்க, வெள்ளை தலப்பா தான் போடுவாங்க. அவங்க க்ளீன்ண்டா அப்படி க்ளீன். அவங்கக்கிட்ட போய் உட்கார்ந்து ஜன்னத்துல் பக்கிக்கு பக்கத்துலையோ மஸ்ஜிது நபவி பச்சை குப்பாவுக்கு பக்கத்துலையோ உட்கார்ந்து களத்தில் கையை போட்டு பேசி 10 நிமிஷம் மட்டும் சிரித்து கதைச்சிக்கிட்டு இருந்துட்டு சாக்கு பாக்கெட்டில் கையை போட்டு என்ன சரி ஒரு ஹதியாவை கொடுத்துட்டு வருவாங்க. வந்து தான் அடிக்கடி ஒமா யாலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு ஒமா யாலமு ஜுனூத ரப்பிக்க இதை ஓதிக்கொண்டே இருப்பாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், பல வருஷத்துக்கு பிறகு இதுக்குள்ள விளக்கம் என்ன? அதுக்கு தான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பட்டாளம், அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்குரியவங்க எங்கெங்க எந்தெந்த தோட்டத்தில் யார் யார் இருக்கிறாங்கன்னு ஒருத்தருக்குமே தெரியாது அல்லாஹ்வை தவிர என்று சொல்லிட்டு விளக்கம் கொஞ்சம் தந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது வீட்டை சுற்றி காவிரிகள் வந்து ரவுண்ட் அப் பண்ணினாங்க தானே. ஹிஜ்ரத்து போகும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டில் இருந்தாங்க, ரவுண்ட் அப் பண்ணினாங்க. இன்றைய தினம் முஹம்மதை கொலை செய்வோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட களத்தை வெட்டிடுவோம், இதுக்கு பிறகு நமக்கு தொல்லையே கிடையாதுன்னு எல்லாரும் நின்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தான்? யா ரசூலல்லாஹ் மண் கொஞ்சம் எடுங்க, சூரா யாசீனில் 9 ஆயத்தை ஓதுங்க. யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக்கல மினல் முர்சலீன் அப்படி வந்து ஃபஹும் லா யுப்சிரூன் வரையில் ஓதி அந்த மண்ணை தூவுங்க, அது அவனோட கண் பார்வை போயிடும். கடைசியில் கதவை திறந்து மண்ணை தூவினாங்க. தூவின உடனே என்ன நடந்தது? ஒவ்வொரு காபிர்களோட தலையில் கொஞ்சம் கொஞ்சம் மண் விழுந்தது. இப்லீஸ் வாரான் மனுஷ தோற்றத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடுவால் போயிட்டாங்க. மனித தோற்றத்தில் இப்லீஸ் வந்து கேட்குறான், என்ன முஹம்மதோட வீட்டை சுற்றி இருக்கிறீங்க என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, இன்றையோட அவர்கிட்ட கதை முடிஞ்சு ஆள் உள்ளே தான் இருக்கிறார். உள்ளையா? அவங்களோட தலையில் மண்ணை போட்டுட்டு போயிட்டாரு. பாருங்க தலையை பிடிச்சி. எல்லாரும் தலையை பிடிச்சி பார்த்தா தலையில் மண். அப்படியா? வீட்டு கதவெல்லாம் திறந்துட்டு உள்ளுக்கு போய் பார்த்தா பச்சை புடவையால் போர்த்தப்பட்டு படுத்துக்கொண்டு நிற்கிறாங்க அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலான். அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, எங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எனக்கு தெரியாது. கடைசியில் அவங்க போயிட்டாங்க. இவன் சொன்னான், காபிர்கள் தேடி இருக்க இயலாது, இப்போ விடியறதுக்குள்ளே எங்கே சரி போய் ஒளிச்சிருவான், இப்போவே நாம் போய் தேடுவோம்னு இவங்க தேடுறாங்க. அதுக்கடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வராங்க. அவங்களோட வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவு திறப்படுது. யா அபூபக்கர், அபூபக்கரே என்றாங்க. நடு நிஷி அபூபக்கரே என்றாங்க. லப்பைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே இதோ வந்துட்டேன். அபூபக்கரே நீங்கள் கதவை மூடலையா, நீங்கள் தூங்கலையா என்று கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு நாள் சொன்னீங்க, அபூபக்கரே இதுக்கு பிறகு நான் ஹிஜ்ரத்து மதீனாவுக்கு போறதாக இருந்தா உங்களோட தான் போவேன்னு சொன்னீங்களே, அன்றிலிருந்து இன்று வரையில இரவில் நான் தூங்கவும் இல்லை, கதவு மூடவும் இல்லை. யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக ஒரு ஒட்டகத்தை வளர்த்திருக்கிறேன். யா ரசூலல்லாஹ். ஒட்டகத்தில் ஏறினாங்க, போனாங்க, போய் சௌர் குகைக்குள்ள ஒளிஞ்சாங்க. ஷேக் ஆதில் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்ன செய்தியை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. சௌர் குகைக்கு என்ன நடந்தது? உள்ளே நுழைஞ்ச உடனே காபிர்கள் வந்தாங்க. வந்து பார்க்குறாங்க, ஷெலந்தி அன்கபூத்தன் அரபில் சொல்லுவோம், ஸ்பைடர் ஷெலந்தி அப்படியே வலை கட்டிருச்சு. புறா ஒன்று வந்து முட்டை விட்டுது. புறா முட்டை விட்டுது, ஷெலந்தி வலை கட்டினது. காபிர்களோட காலெல்லாம் குகைக்குள்ளுக்கு இருந்து பார்க்குற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் தெரியுது. இதை பார்த்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் நீங்களும் மட்டும்தான் இருக்கிறோம், இவன் பக்கத்தில் வந்துட்டாங்க, என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒன்றுக்கும் பயப்படுவானா, லா தஹஸன் இன்னல்லாஹ மானா, கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மளோட 3வது ஆளாக இருக்கிறான்.
இதை சொல்லிட்டு ஷேக் ஆதில் அவங்க கண்ணீர் வடித்து அழுது சொன்னாங்க, சூரா யாசீன்ற 9 ஆயத்தை ஊதி மண்ணை வீசி கண்ணை குருடாக்கின இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏன் செலந்தி வலைகட்டி உதவி செய்யணும்? ஏன் புறா முட்டுடணும்? இதெல்லாம் ஜுனூதும் மின் ஜுனூதில்லா, அல்லாஹ்வுடைய பட்டாளங்களில் உள்ள ஒன்று தான் அந்த செலந்தி. புறா முட்டுட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷங்க இருக்கிற இடத்துல புறா முட்ட விடாது. எனவே அந்த புறா சொல்லுது ரகசியமான முறையில், நான் இங்கே இருக்கிறேனப்பா, யாருமே வரல, மனுஷங்க இருந்தால் நான் முட்டை விடுவேனா? இதை காபிர்கள் பேசிக்கொண்டாங்க. ஒருத்தன் சொன்னான், புறா முட்டுட்டு இருக்குது, இவரத்துக்கு வந்திருக்க மாட்டார். மற்றவன் சொன்னான், இல்லை உள்ள நுழைஞ்சு பார்ப்பேன். அட செலந்தி வலையெல்லாம் கட்டி இருக்குது, இதுக்குள்ளே எப்படி நுழைவார்? அதுக்கடையில் 5 நிமிஷத்துக்குள்ளே செலந்தி வலை கட்டுமா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பட்டாளம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல்கீஸ் மகாராணியை காட்டி கொடுத்தது வஹியா இல்ல, ஹுது பறவை. அது அல்லாஹ்வுடைய பட்டாளம். யானைப்பட யமன்லிருந்து வந்த அப்ரஹா காபத்துல்லா உடைக்கிறதுக்கு வந்தான். எல்லாரும் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களோட வாப்பா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காபாவுக்கு பொறுப்பாக இருந்தாங்க. எல்லாரும் போய் சொன்னாங்க, அப்ரஹா படையெடுத்து யானையோடு வர்றான் காபாவை உடைச்சி தூளாக்குறதுக்கு, இது என்ன சரி செய்யுங்க. சும்மா இருந்தாங்க. 2ஆம் வாட்டி 3ஆம் தடவை 4ஆம் தடவை ஒன்றுமே செய்யல, ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. 5ஆம் தடவையோ 6ஆம் தடவையோ சொன்னாங்க, ஏப்பா இப்படி தடமாறுறீங்க? ஏண்ட வீட்டை உடைக்க வந்தால் தானே நான் கஷ்டப்படணும். அல்லாட வீட்டை உடைக்க வராங்க, அல்லாஹ் பார்த்துக்கொள்ளட்டும். அல்லாஹ்க்கு பட்டாளம் இருக்குது. என்ன பட்டாளம்? என்ன நடந்தது? இடியா, மின்னலா, நெருப்பு மலையா, கல்லு மலையா? அபாபீல் என்ற சின்ன சிட்டு குருவிகள் சொண்டுலேயும் கால்லேயும் சின்ன சின்ன கல்லுகளை எடுத்துக்கொண்டு வந்து, அப்படியே சிஜ்ஜீல் என்று சொல்லக்கூடிய கல்லுகளை கொண்டு வந்து தலையில் போட்டு யானை படையே அழிஞ்சுது. சூரத்துல் நம்லில் எறும்பு, சூரத்துல் பக்கராவில் மாடு, சூரத்துல் கஹஃபில் நாய். குர்ஆனில் நாயை பற்றி சொல்லணுமா, எறும்பை பற்றி சொல்லணுமா, செலந்தியை பற்றி சொல்லணுமா, தேம்பூச்சை பற்றி சொல்லணுமா, மாட்டை பற்றி சொல்லணுமா, ஹுது பறவையை பற்றி சொல்லணுமா? இதெல்லாம் என்ன? அல்லாஹ்வுடைய பட்டாளம். இந்த மிருகங்களே அல்லாஹ்வுடைய பட்டாளம் என்றா? ஷேக் ஆதில் என்கிட்ட கேட்ட கேள்வி, மனிதர்கள்ல கல்பு பரிசுத்தமாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், வலிமார்கள், அவுலியாக்கள் எந்த தோற்றத்தில் எங்க இருக்கிறாங்க என்று யாருக்குமே தெரியாது. மிஸ்கீன் தோற்றத்தில், ஃபக்கீர் தோற்றத்திலும் இருப்பாங்க. எனவே எதிர்வரும் ரமலான் மாதத்திலும் கூட அப்படிப்பட்ட அதிகமானோரை நீங்க சந்திப்பீங்க. யாருடைய மனசையும் நோகடிக்காம மிஸ்கீன்கள் ஃபக்கீர்களுக்கு அந்தந்த உதவிகளை செய்து நம் அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், நமக்கு நல்லவைகளை சொல்லித்தரக்கூடியவர்கள், நம்மோடு மஹப்பத்து வைத்தவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், நம்மிடத்தில் துஆ கேட்க சொல்பவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருப்பவர்கள் அனைவருக்கும் ஆஃபியத்தை கொடுப்பாயாக. அனைவருடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் பொருட்டை கொண்டும் சிறப்பை கொண்டும் ரப்பே ரஹ்மானே நீயே நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி நம்மை கடன் இல்லாதவர்களாக, நோய் இல்லாதவர்களாக, செல்வத்தோடு ரஹமத்தோடு பரக்கத்தோடு ஹயாத்து நீளமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பாயாக. அதே போல யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் குமரி பெண்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குரிய கணவன்மார்களை நீயே தெரிந்தெடுத்து கொடுப்பாயாக. திருமணம் முடித்து பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு சாலிஹான அழகான அதபொழுக்கம் உள்ள குழந்தைகளை நீயே கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்துல என்னென்ன விடயங்களை என்னுடைய வாயால் நீ வெளியாக்கினாயோ அந்த அனைத்தையும் நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தின் அமைப்பில் நல்ல அகீதாவோடு உன்னையும் உன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்களையும் கண்ணியப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து நம்மை ஸ்ரீதேவிகளாக கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையில் பின்பற்றி புகழ்ந்து மஹப்பத்து வைத்து அவர்களை கனவிலும் விழிப்பிலும் கண்டு அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்து நம்முடைய மௌத்தாகக்கூடிய நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு அவருடைய சங்கையான திருமுகத்தை பார்த்து கொண்டே ரூஹ் பிரியக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வாயாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين يا ولي إرضاء شاذ